சந்திரசேகர் சாரு, நேத்து மலைராஜன் சாரு எல்லாருமே வந்துட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது திருக்குறள் சொல்றாங்க, பாட்டு சொல்றாங்க. எங்கிருந்து தான் டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறாங்க. நானும் எங்கப்பா எங்கிருந்தே அதெல்லாம் எடுக்குறீங்க? முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்களோ ஒரு வேளை எல்லாத்தையும்? ரெடி ஆயிட்டு வந்துடுறீங்களோ கிளாஸுக்கு? கேட்கல சார், நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஒரு அதாவது முதல் நாள் வந்து நம்ம என்ன பேச போறோங்கிற டாபிக் வந்து நம்ம கண்டிப்பா இது பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். சில ஜென்ரல் டாபிக்னா நம்ம ஏதோ ஒன்று பேசிடலாம். குறிப்பிட்ட டாபிக் நம்ம பேச போறோம்னா அட்லீஸ்ட் நம்ம அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசினா சிறப்பா இருக்கும். அதுதான். ஓகே சார். அதுதான் அந்த பாட்டு, குரல் எல்லாம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறீங்களா? நான் கொஞ்சம் தான் ரெடி பண்ணி நினைக்கிறேன். தான் என்னடா ஆகணும். நம்ம எல்லா நம்ம விஷயத்தையும் எதுவுமே அது மாதிரிலாம் எதுவுமே சொல்றது இல்லையா? நம்ம பாட்டுல ஏதோ வரோம், சொல்றோம், ஏதோ போறோம் அப்படிங்கிறோம். எனக்கு அது வர மாட்டேங்குது. முயற்சி சூப்பரா பண்றேன். இருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல எல்லாம் மாற்றமும் இல்லை. நீங்க ரெடி பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் சூப்பரா ஆயிடும். அது வேற லெவல் ஆயிட்டு. இதுவே ரொம்ப அருமையா இருக்கு. ஓகே சார். சரி. இன்னைக்கு வந்து என்ன டாபிக் கவர் பண்ணலாம்னா, கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு பத்தி கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதுல வந்து கலெக்டிவ் கான்சியஸ்னா என்ன, கான்சியஸ்னஸ்னா என்ன, ஆக்சுவலா கான்சியஸ்னஸ் வந்து அப்படின்னா விழிப்புணர்வு தான். நான் கான்சியஸ்னஸ்ன்னு அடிக்கடி சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. அது விழிப்புணர்வை தான் சொல்றேன். எனக்கு அதான் டக்குன்னு வருது வாயில. அது எப்படி ஆக்சுவலா வேலை செய்யுது? நம்ம வந்து அந்த அறியாமையில இருந்து அறிதலுக்கு வந்து, அறிதல்லையும் நிறைய படிநிலைகள் இருக்கு. அதுல எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கிறோம்? அது எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிகழுது? என்னென்னலாம் நிகழும்? எந்தெந்த நிலைமையிலலாம் நம்ம போவோம்? அதெல்லாம் தாண்டி 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 இப்ப ஐயா இருக்காரு இல்லையா? அந்த நிலைக்கு எப்படி நம்ம போவோம்? அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியா வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். அத பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னா, இப்போ நம்ம ஒருத்தர் மட்டும் இல்ல. இந்த பூமியில வந்து அ ப பல்லாயிரம் மனிதர்கள் இருக்காங்க. பல கோடி மனிதர்கள் இருக்காங்க. உயிரினங்கள் இருக்கு. இப்ப இந்த பூமி மொத்தமா வந்து அதுக்குன்னு ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. அப்படின்னா கூட்டு அ விழிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமிக்கு வந்து அந்த ஒரு கூட்டு விழிப்புத்தன்மை இருக்கு. அது எப்படி வேலை செய்யுது? எப்படி இந்த பருவ மாற்றங்கள் நிகழ்ற மாரி, இயற்கை சீற்றங்கள் நிகழ்ற மாதிரி, இது மத்தது எல்லாமே எப்படி நிகழுது? இந்த பூமியில மாற்றங்கள் எப்படி உண்டாகுது? அ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நெனச்சு வச்சிருக்கேன். அப்புறம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அப்படிங்கிற ஒரு இத சொல்லலான்னு நெனச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு, அம் இன்னும் ஜென்ரலா வந்து அ நம்ம உலகத்துல நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்துல நமக்கே தெரியாம நம்ம எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், நம்மள யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா, ஆம், அவங்க எப்படி அதை கையாளுறாங்க, எப்படி அதை ஜெயிக்கிறாங்க, ஏன் உலகம் இந்த நிலைமையில இருக்கு. ஆம், இப்ப நிறைய யுகங்கள் சொல்லுவாங்க. ஆம், இது சத்தியயுகம், திரேதா யுகம், துரோபர யுகம், அப்புறம் இப்ப கலியுகம், அப்படி மாதிரி நிறைய யுகங்கள் இருக்கு. இந்த யுகங்கள் மாறும்போது அப்ப இருந்தது ஏன் இப்ப இல்ல? ஏன் மனநிலை வந்து அப்ப இருந்த மாரி இப்ப இல்ல? இது ஏன் மாறுது? இது எப்படி வந்து இது கையாளுறாங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். இது பெரிய கான்செப்ட் தான். பட் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ண முயற்சி பண்றேன். முதல் வந்து ஐயா வணக்கம். ஐயா முகேஷ் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். குறுக்கீடுக்கு சார் மன்னிக்கணும். உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு சார். நீங்க என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஐயாவிட்ட பர்மிஷன் கேட்டு உங்க கூட பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஃபங்க்ஷன் தயாராயிட்டோம். ஃபங்க்ஷன் வந்து வாலண்டியர் பேட்ச் போட்டுக்கிறோம். சூப்பர். பண்றோம். எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. சகோதர அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்கள். வந்துட்டு இருக்கிறவங்களும் வராம குரூப்ல இருக்கவங்களும் வர போறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்கிருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். இதுல எந்தவித மாற்றம் கிடையாது. நீ பெருசு, நாம் பெரிது, எதுவுமே பெரிது கிடையாது. எல்லாமே சமநிலை. என்னை பொறுத்தவரை அதுதான். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது நமக்குள்ள. நம்ம ஒரு ஆன்மா. நம்ம ஞானத்தை நோக்கி பயணம் பண்றோம். அந்த ஞானம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும். உலக மக்கள் அத்தனை பேரும் எல்லா உயிர்களும் நல்லா வாழணும். மிக்க மகிழ்ச்சி. அந்த
ஒரு சிறப்பான ஒரு சின்ன பதிவு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து எக்கோ வருது. ஜெகதீஷ் சார் நீங்க மியூட் பண்ணுங்க. எக்கோ இல்லையா? எக்கோ வருதுண்ணா. நான் பேசுறேன், எனக்கு எக்கோ கேக்குது. ஓகேங்களா? இப்ப கேக்குதா? ஹலோ, கேக்குது சார். பேசுங்க. நன்றி. அனைத்து சகோதர சகோதரிக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய புதல்வனுடைய திருமண நாள். இதை முன்னாடி வந்து பெருசா விளம்பரம் பண்றதுக்கு விரும்பல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொன்னா நம்ம அத்தனை பேரும் லைவ்ல போட்டுட்டு இருக்கிறோம். அது பூரா வந்து ஹேங் ஃபுல் ஆயிருது. எல்லாரும் வெளியே இருக்கவங்க புதுசா வரவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க, ஒவ்வொன்றும் வாழ்த்து சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களுக்கு இது புரியாது. நம்ம பழைய மக்களுக்கு தெரியும். ஸோ நான் யாராவது இன்வைட் பண்ணல, நேரில் இன்வைட் பண்ணணும்னு நிறைய பேர்த்த நினைச்சேன். பட் என்னால் அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் என்னால் பண்ண முடியல. இந்த ஆர்கனைசேஷன் வந்து நான் ஐயாவையும் ஆசை தம்பியாக அழைச்சிருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தயவு கூர்ந்து மக்கள் மியூட்ல போட்டுருங்க. கெட்ட கர்மா சம்பாதிக்காங்க. மியூட்ல போட்டு நல்ல கர்மாவை சம்பாதிங்க ப்ளீஸ். ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், ஐயா பேசும்போது டிஸ்டர்ப் ஆகுது, பாட்டு பாடும்போது டிஸ்டர்ப் ஆகுது. இது நம்ம குழு, இது நம்மளுடைய இடம். இங்க ஞானம் பெறதுக்காக வந்திருக்கிறோம். ப்ளீஸ், நான் ஒரு அட்வைஸா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். ஸோ ஐயா வந்து 3 மாசம் முன்னாடி இன்வைட் பண்ணி, அந்த வந்து எனக்கு என்ன ஷெட்யூல் வந்து கரெக்டாக கிடைக்கல. அவர் நான் வயலன்ஸில் பேசி சொல்கிறேன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் இது முடிவாச்சு. ரமணியம்மா கூட தடவை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, சார் சென்னையிலேருந்து தான் வர்றாங்க, கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னாச்சுன்னா அதே மாதிரி எனக்கு தகவல் கிடைக்கல. அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு அனுமதி இனி வரல, அனுமதி வந்தால் நான் தெரிவிப்பேன், இல்லைனாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, திருமணத்தை நான் கூப்பிடுவேன்னு சொன்னேன். இதான் நடந்தது. இன்னைக்கு வந்து இங்கே வந்து என்னுடைய 11 திருமணம் சொல்றதை விட அப்புறம் செகண்டரி, அதெல்லாம் அப்பாற்பட்டது. அது நிகழ்வு வந்து எல்லா வீட்லையும் நடக்கும், நடக்காது, அது வேற. இந்த நிகழ்வுக்கு அவன் வந்து இங்கே ஒரு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பாலா மூலியமாக மேட்டுப்பாளையத்தில் 6ஆம் தேதி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 5ஆம் தேதி 7ஆம் தேதி ஈவினிங் வந்து கவுண்டம்பாளையம் ஐயாவுடைய அந்த இடத்துக்கு கொண்டு வந்து மண்டபத்துக்கு பக்கத்துலேயே மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, ஊட்டி மெயின் ரோட்லேயே மண்டபம் பிடிச்சி எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இங்கே கோயம்புத்தூர் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, பல்லடம், இந்த மாதிரி ஏரியா அத்தனை மக்களை யார் கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணி இந்த சத்சங்கத்தை அட்டன் பண்ண வைங்க, நம்ம மீட்டிங் அட்டன் பண்ண வைங்க. எல்லாத்துக்கும் வாலண்டரி பேர் போட்டிருக்கிறோம். இது ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைடு பண்ணுறோம். எல்லாமே நம்ம சொந்த செலவு தான் பண்ணுறோம். யார்கிட்ட எதையும் பைசா கேட்கறது இல்லை, வாங்க போகிறது இல்லை. ஸோ எனக்கு எப்படி வந்து நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி மீட்டிங் எடுத்து இன்றைக்கி எல்லாமே ஃப்ரீ செஷன்ஸாக கொடுத்து நம்ம இந்த அளவுக்கு அதாவது என்ன சொல்கிறது, காலை எழுத வச்சு இவ்வளோ நேரம் நம்மளை கொண்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு இன்றைக்கி நம்மளை நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்க. பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. எல்லாரும் கலந்துக்கணும். மனசார நீங்கள் எல்லாரும் வாழ்த்தணும். எங்களை வாழ்க்கணும் முக்கியம் இல்லை. நம்ம மீட்டிங் வந்து நல்லபடியாக 3 இடத்துல நடக்குது. இந்த 3 இடம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். இது வேர்ல்டு ஃபுல்லாக யூடியூப்பில் போகணும். இது எல்லாரும் பார்க்கணும். இனி மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்தந்த இடத்துல மீட்டிங் வைங்க. எல்லாரும் அங்கே வரவழைக்கலாம், நானும் வருவேன். நல்லபடியாக நடத்துவோம். நமக்குள்ள எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லை. மனசார எல்லாருக்கும் நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அடுத்த அலுவல் பார்க்க போகிறேன். என்ன இருந்தாலும் காதில் ஸ்பீக்கர் இருக்கும், நீங்கள் பேசலாம் கேட்டுட்டு தான் இருப்பேன். எங்கிருந்தாலும் உங்களோடு நான் இருப்பேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார். நல்ல சிறப்பா நிகழ்ச்சி நடத்துங்க. திருமணத்தையும் நல்லபடியா நடத்துங்க. வாழ்த்துக்கள். இத்தனை ஞானிகள் இருக்கும்போது நடக்காமையா போகுது. எல்லாம் நம்ம எல்லாம் வருங்கால ஞானிகள். இதுதான் என்னுடைய வாழ்த்து எப்போ இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. ரொம்ப சிறப்பு. ஐயா வராங்க. ஐயா வர்றதே மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா ஐயா இப்ப யாரோட எதுக்கும் வந்து ஒத்துக்கவே இல்லை. நாங்களே வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல வெளியில ப்ரோக்ராம் பண்ணலாம், நிறைய இது வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தோம். பட் இது வந்து ஆனந்தன் வழியாக வந்திருக்கு. ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு பர்மிஷன் வாங்குறது வந்து அவ்வளவு சீக்கிரம் எளிமையானது இல்லை. இது அண்ணன் எப்படியோ வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. திருமண விழா ரொம்ப சிறப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நல்லபடியா சங்கம் சிறப்பா செய்வோம். சரிப்பா செய்வோம். நன்றி.
இது இங்க குழு வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். நிறைய வேலைகள் இருக்கு சார், அதனாலதான், வேற எதுவும் நீங்க இல்ல. நீங்க வந்து மியூட்ல போன்னு நினைக்கிறேன். எக்கோ ஆகுது. நான் ஜெகதீஷ். ஓகே ஓகே ஷூர். நீங்க எக்கோ ஆகுது. சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள், நன்றிகள். யாராவது அழைக்கலன்னு சொல்லி எதையும் சங்கடப்பட்டுக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய நிலைமை. அதுக்கு அடுத்தடுத்து ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு நம்ம குழு பெரிய அளவில் வளரணும். எல்லாரும் நல்லா இருக்கும், சுபிச்சமா இருக்கும். நன்றி. நன்றிங்க. நன்றி. சரி, நம்ம வகுப்பை தொடரலாம். இது எதோ சொல்லிட்டு இருந்தேனே, விழிப்புத்தன்மை பற்றி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். அதை கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் நம்மளோட விழிப்புணர்வு எப்படி நமக்கு தோன்றி எப்படி அது நமக்குள்ள அது வேலை செய்யுது, அதை பற்றி சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து விழிப்புத்தன்மை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து வந்து நம்ம வந்து எல்லாரும் சிலர் வந்து பொறக்கும்போதே ஞானியா பொறப்பாங்க. அது வந்து எக்செப்ஷனல். ஐயா மாரி ஆளுக. அவர் 10வது, 11வதுலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வழியில போயி ஞானத்த வந்து அவங்க பெற்றுட்டாங்க. பட் நார்மலா மத்தவங்க எல்லாரும் பொறக்கும்போது, நாம நார்மலா இந்த உலகம் எந்த வழியில இயங்குதோ, அந்த மாரி தான் இயங்கிட்டு இருப்போம். நம்ம வந்து அறியாமையில இருப்போம். இந்த அறியாமையில இருந்து அறிதலுக்கு வர்றது அப்படின்னா, நம்ம முதல் வந்து இந்த இறைவன் இருக்காரா? இல்ல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இத பத்தியெல்லாம் வந்து எந்த அறிமுகமும் இருக்காது. அத நம்ம நம்பியிருக்க மாட்டோம். இல்லன்னா, வேற ஏதாவது சித்தாந்தத்துல இருந்திருப்போம். நெறைய சித்தாந்தங்கள் இருக்கு. கடவுளே இல்லங்கிற கோட்பாடுகள் இருக்கு. அது மாரி நெறைய அறியாமைகள் வந்து நெறைய இருக்கு. நம்ம அதுல தான் இருந்திருப்போம். எல்லாரும் ஒரு ஒரு கட்டத்துல அதுல இருந்திருப்போம். இப்போ இந்த நேரத்துல இங்க வந்து நம்ம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதல்ல ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம பிறந்திருப்போம். ஒவ்வொரு மாரியான புரிதல்கள் வந்து நமக்கு இருந்திருக்கும். அறியாமையில இருக்கோம். அறியாமையில இருக்கும்போது என்ன நடக்குது அப்டின்னா, நம்ம வந்து இந்த உலகம் எந்த இந்த சமூகம், இந்த உலகம் எந்த வகையில இயங்குதோ, அதுக்கு ஒரு ஒத்திசைவுல வந்து இயங்கிட்டு இருப்போம். இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற காலம் இன்னும் மோசம். ஏன்னா, இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நெறைய டெவலப் ஆனதுக்கப்புறம், அம் இது எல்லாத்தையும் வந்து இயக்குறதே வந்து ஒரு சோசியல் மீடியா தான். நம்ம கையில இருக்கிற ஃபோன் தான் ஆக்சுவலா நம்மள இயக்குது. அதுல வந்து அ இருக்கிற YouTube, Instagram, Facebook, அதுக்கப்புறம் ப்ளாக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மள இயக்குது. அது வந்து இந்த வகையில நீங்க சிந்திக்கணும். இந்த வகையில இந்த துணிய வாங்கணும். இந்த உணவ சாப்பிடணும். ஆம், இந்த உறவுன்னா இப்படி இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெஃபினிஷன குடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம அது தெரியாமயே வந்துட்டு, "ஓ! இதுதான் சரி. உலகமே இத பண்ணுது. நான் ஏன் அத பண்ணக்கூடாது? நானும் இதுதான் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு பின்னாடி போறோம். இதுக்கு பின்னாடி பெரிய நெறைய விஷயங்கள் இருக்கு. அடுக்கடுக்கா போனோம்னா நெறைய இருக்கு. நான் அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் பின்னாடி சொல்றேன். டைம் இருந்ததுன்னா அத நம்ம ஃபுல்லா அது ஏன் அப்படி நடக்குது? யார் பண்றா இதுக்கு பின்னாடி? அ அவங்களுக்கு என்ன இதனால பயனு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ரொம்ப டீப்பா இப்போதைக்கு வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ வந்து அம் எப்படி நம்ம கான்ஷியஸ்னஸ் எப்படி வேலை செய்யுது? அது நடக்கும்போது என்ன ஆகும்? அப்படிங்கிறத பார்த்துட்டு, நேரம் இருந்ததுன்னா, இத வந்து எப்படி பண்றாங்க? அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொன்னா டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ வந்து அந்த அந்த அறியாமையில இருப்போம். அப்புறம் வந்து நமக்கு இருக்கிற நாலேட்ஜ் எல்லாம் எத மாரி இருக்கும் அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ, அ அது அதுதான் நமக்கு நாலேட்ஜா இருக்கும். அது அவங்க என்ன நம்புறாங்களோ, அதுதான் நம்ம நம்புவோம். இப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து இறைவன கும்பிடுறாங்க அப்படின்னா, நம்மளும் கும்பிடுவோம். அவங்க மாமிசம் சாப்பிடுறாங்கன்னா, அத நம்ம பண்ணுவோம். அவங்க சாப்பிடலன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். மேக்ஸிமம் வந்து 90% அவங்க என்ன செய்றாங்களோ, அத அப்படியே வழி வழியா அத வந்து பின்தொடர்ந்துட்டு வருவோம். என்ன இது வந்து அதுக்கு நம்ம கேள்வியே கேட்டிருக்க மாட்டோம். இத ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்ன்னு கேள்விலாம் நமக்கு எழுந்திருக்காது. சரி பண்றாங்க, இதுதான் கடமை போல இருக்குப்பா, பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து அத செய்துகிட்டே போயிட்டே இருப்போம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒண்ணு நடக்கும். அது வந்து நம்ம அ முன்ஜென்ம கர்மங்களால நம்ம எவ்வளோ டிராவல் பண்ணியிருப்போம். அதோட புரிதல் அது எல்லாமே இருக்கும். அதோட நல்ல கர்மாக்கள் இருக்கும். அந்த அது எல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒண்ணு நடக்கும்.
இல்லையே! என்னமோ தப்பா இருக்கே! இது இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே! ஏன் வந்து யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? யாருமே இந்த கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க? இதுல என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வரும். ஒரு கேள்வி வந்து நமக்கு தோண ஆரம்பிக்கும். இது ஏன்? ஏன் இதனால நடக்குது? இல்ல ஒரு துன்பம் வந்தா, ஏன் ஒரு துன்பம் எனக்கு இந்த துன்பம் ஏன் வருது? இல்லன்னா சந்தோஷம் வந்தா, இது எனக்கு மட்டும் ஏன் கிடைக்குது? என் நண்பர்களுக்கு கிடைக்கல. அந்த மாரி வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி தோண ஆரம்பிக்குது. அந்த கேள்வி தோணும்போது, இல்லன்னா வந்துட்டு பயங்கரமா பலத்த அடி ஒண்ணு விழுகும். அ நம்ம வந்து ஜாலியா இருந்திருப்போம். அவ வந்துட்டு வாழ்க்கை வந்து போட்டு ஒரு இதுல போட்டு குமுறுன்னு குமுறும். அப்புறம் தான் வந்துட்டு ஏன்டா இதெல்லாம் நடக்குது? எப்படி? ஏன்? இதுலருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இதுலருந்து தப்பிக்க வழியே கிடையாதா? இது வந்து நம்ம மைண்டே வந்து நமக்கு சிறையா மாறிருது. எப்படி இது நடக்குது? இதே மைண்ட் தான் வந்து சந்தோஷமா இருந்தது. ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நம்ம மைண்டே வந்து ஒரு சிறையா மாறிருது. அதுவே வந்து இந்த அ ஒரு கத்தி வந்து ந ந டபுள் சைட் டேகர் மாதிரி நம்ம எடுக்கும்போது, உள்ள தள்ளும்போதும் குத்துதே! இது எப்படி வந்து இது நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான நிகழ்வுல வந்துட்டு, நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து என்னத்தையோ புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒண்ணு புரியல. நமக்கு ஏதோ ஒண்ணு தெரியல. நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம இந்தியால பொறந்ததுனால, நமக்கு வந்து அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிறனால, நமக்கு வந்து வழி வழியா வந்து இந்த சித்த மரபுகள் வந்து நம்ம பிளட்லயே இருக்கு. இன்னும் அது ஒரு பெரிய கதை இருக்கு. நம்ம தான் டார்கெட்டு உலகத்துக்கே நம்ம தான் டார்கெட்டுங்கிறது வந்து அது இன்னும் பெரிய கதைகள் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன் வந்து நம்ம பிளட் ரொம்ப முக்கியமான பிளட்டு. தமிழ்நாடு மட்டும் இல்ல. தமிழ்நாடுன்னா இப்போதைக்கு நம்ம இத தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறோம். இப்போ சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இந்த மொழிகள் வந்து கர்நாடகா, அ கன்னட மொழி, அ மலையாள மொழி இந்த மொழி அ இந்த நம்மளோட மொழியில இல்லாதபோது மொத்த பிராந்தியமும் தமிழ் தான் இருந்தது. தமிழ்ல ஆட்சி செஞ்ச இதுதான். இப்போதைக்கு தமிழ்நாட சுருக்கி இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம். மத்தபடி இந்த க கேரளா, மலையாளம், தெலுங்கு இது எல்லாமே வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் அது மாறுச்சு. சரி அதுக்குள்ள டீப்பா போவோம்னா, ஸோ நமக்கு நம்ம பிளட்ல நம்ம டிஎன்ஏலயே வந்துட்டு அதுக்கான பதிவுகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா, நம்ம தாத்தாமாருக தான், நம்ம பாட்டன்மாருக தான் வந்துட்டு சித்தர்களாவும், இதாவும் இருக்காங்க. அந்த ஜீன் நம்மகிட்டயும் இருக்கு. ஆனா, அதெல்லாம் மழுங்கடிச்சு இந்த இது வந்து கலிகாலம் அப்படிங்கிறனால அதெல்லாம் மழுங்கி போயி, அது ஒண்ணும் இல்லாம உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நம்ம நெனச்சோம்னா அது தூசு தட்டனோம்னா, அது அது அவங்க என்னென்ன வித்தைகள் செஞ்சாங்களோ, அத்தனையும் நம்மால பண்ண முடியும். அ இப்போ இனிஷியலா வந்து என்ன நடக்குது அப்டின்னா, நம்ம அறியாமையில இருக்கோம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு தேடலுக்கு வந்து தேடலால வந்துட்டு நம்ம வந்து இதுக்குள்ள வரோம். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளாலயும், ஆ நற்கர்மங்களாலயும் நமக்கு வந்து அந்த நிலைக்கு வந்து இறைவன் தள்றாரு. நம்மளா வந்து ஒண்ணும் இது பண்றதெல்லாம் கிடையாது. அது வந்து நம்ம நெனச்சுக்கிறோம். ஓ! நான் தான் வந்து கஷ்டத்துல இருந்தேன். அதனால இதுக்கு வந்தேன். நான் வந்து இத தேடணும்னு ஸ்பிரிச்சுவாலிட்டில எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்ல. இறைவனோட அருள் இருக்கிறனால, இறைவன் தான் வந்து நமக்கு அந்த சூழ்நிலையும், அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடுக்குறாரு. அதனால நம்ம வந்து இதுக்கு வரோம். இப்படி வரும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்த உடனேயே நமக்கு வந்து புரிதல் வந்துருமா? அப்படின்னா எடுத்த உடனே புரிதல் வராது. எடுத்த உடனே என்ன ஆகும்னா, இது என்னமோ இருக்கு. இதுல என்னமோ இருக்கு. இந்த பெரியவங்களுக்கு தெரிஞ்சது, இந்த சித்தர்களுக்கு தெரிஞ்சது, இந்த ஞானிகளுக்கு தெரிஞ்சது என்னமோ நமக்கு தெரியல. அம் இவங்க வந்து எப்படி சந்தோஷமா இருக்காங்க? நம்மளால ஏன் இருக்க முடியல? இப்போ வந்து அ அவங்களும் மனுசங்க தான். நம்மளும் மனுசங்க தான். அ அவங்க அ பண்றது எல்லாமே என்னாலயும் பண்ணவும் முடியுது. ஆனா எதுல நான் வேறுபடுறேன்? அவங்க கிட்ட இருந்து நான் எதுல வேறுபடுறேன்? அவங்க மட்டும் எப்படி அந்த சந்தோஷமா அந்த நிலையில இருக்க முடியுது? என்னால ஏன் இருக்க முடியல? அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு உண்டாகுது. அப்புறம் வந்து நம்ம அத தேட ஆரம்பிக்கிறோம். அவங்க என்ன சரி அவங்களோட பழக்கவழக்கங்கள் என்ன? என்ன பண்றாங்க? இதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? இப்ப நம்ம வந்து ஏதோ ஒண்ணு படிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம்னா, இப்போ ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு துறை இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும். அதுக்கான பயிற்சிகள் இருக்கும். ஒரு சிலம்பம் கத்துக்கிறோம்னா, அதுக்கான விதிமுறைகள் இருக்கும். அது எப்படி வந்து அந்த சிலம்பத்த பிடிக்கணும்? அது எப்படி வந்து அந்த ஒவ்வொரு அடிகள எடுத்து வைக்கணும்? அத எப்படி சுத்தணும்? அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு என்ன பயிற்சி? நம்ம கண்ணுல பார்க்கறக்கு பயிற்சி பண்ணலாம். கண்லயே தெரியாத இந்த அ அ மனதுக்கும் இந்த
அறிவுக்கும், ஆன்மாக்கும் இது என்ன பயிற்சி இருக்கு? இது வந்து யார் சொல்லிக் குடுக்குறா? ஏன்னா, நம்ம கரிக்குலத்துல இல்ல. நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து இது இல்ல. நம்ம ஆரோக்கியத்த பத்தியான அறிவும் கிடையாது. நம்ம மனத பத்தியான அறிவும் கிடையாது. நமக்கு வந்து அதுலல்லாம் மொத்தம் இங்க இங்க மட்டும் இல்ல. மொத்த உலகமே வந்து அது 0ல தான் இருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு தவிர, மத்தபடி எல்லாமே நமக்கு அது 0ல தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு நல்ல வழிமுறை இருந்தது. ஏன்னா, இந்த மாரி சித்தர்கள் தான் வந்துட்டு நமக்கு வந்து அந்த சித்து நிலைய அடைஞ்சவங்க தான் வந்துட்டு நமக்கு குருமார்களா இருந்து, குருகுல வழி கல்வி மூலியமா வந்து அந்த அறிவ வந்து கடத்திக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா, அது இடையில வந்து அ காரணத்தோட அது தடைப்பட்டு, அது இதெல்லாம் மாறியிருக்கு. அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போவேணாம். அப்போ வந்து எப்படி இருந்தது? வந்து சித்தர்களே இருந்து, அவங்க வந்து வழிநடத்திட்டு இருந்தாங்க. சித்தர்கள் ஆட்சி தான் இந்த பூமியில அப்போ நடந்தது. அவங்கலாம் போகும்போது, அதுக்கு ஒரு வழி வழியா வரக்கூடிய குருமார்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய 24 வயது வரைக்கும், சின்ன வயசுலயே குருகுலத்துக்கு போயிருவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய கலர் இருக்கு. மொதல்ல போம்போது கருப்பு நிறம். அதுல வந்து 7 வகையான நிறங்கள் இருக்கு. அந்த 7 வகையான நிறங்கள தாண்டி, தாண்டி கடைசியா அவங்க முடிக்கும்போது வெண்மை நிறத்துல முடிப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆயக்கலைகள் 64ம் சொல்லிக் குடுக்கப்படும். எல்லா அ வேதங்களும் சொல்லிக் குடுக்கப்படும். எல்லா விஷயங்களும் அம் எ அனைத்தையும் கற்றுக் குடுத்துருவாங்க. இந்த 24 வயசுங்கும்போதே வந்துட்டு, அவங்க வந்து இப்ப வந்து பிஹெச்டி அப்படின்னு சொல்ற மாரி, அத விட பிஹெச்டிக்கு மேல அந்த மாரியான நாலேட்ஜ வந்து அவங்க வந்து கற்று கை தேர்ந்து வெளில வருவாங்க. அரசனோட மகனாக இருந்தாலும் சரி, சாதாரணமான விவசாயி மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த குருகுல கல்வி முறையில போகும்போது, இது எல்லாத்தையும் கற்று தேர்ந்து வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எது பிடித்தமானதா இருக்கோ, இல்ல அரசனுக்கு வந்து அவங்க வந்து மந்திரியா போலாம். இல்ல எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அத வந்து தர்மத்தோட அவங்க செய்யறக்கு வந்து அவங்களுக்கு அனுமதி குடுத்துருவாங்க. அதுதான் வந்து அந்த காலத்துல வந்து அ அந்த சுத்த அ பிராமணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அந்த மொத்த கோர்ஸையும் முடிச்சு யார் வந்து வெளில வரானோ, அவங்க தான் பிராமணன் அப்படின்னு சொல்லி அ ஒரு இது இருந்தது அப்போ. ஆனா, இந்த இந்த சிஸ்டத்துல இருக்கும்போது வந்துட்டு, அ எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. ஏன்னா, அப்போ வந்து இந்த ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு, இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு வந்து இங்கேயே பேஸ் போட்டுர்றாங்க ஸ்ட்ராங்கா. நீங்க உண்ணும் உணவிலிருந்து, இன்னொருத்தனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்லருந்து, நம்ம ஆசைய அனுபவிக்கிறதுலருந்து, இது தர்மத்தின்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் இருந்தது. ஸோ, இந்த மாரி வந்து போயிட்டுருக்கு. இந்த மாரி இருக்கும்போது, அம் அ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணும் சமூகத்துல இருக்க இருக்க காணோம். அந்த மாரி எதுவும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வந்து அ பிரிட்டிஷ்காரங்க மட்டும் இல்ல, யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கிறவங்க, வந்துட்டு இந்த நிலத்த வந்து நிலத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கத தான். வியாபாரம் பண்றதுக்காக இங்க வராங்க. வரும்போது மெயினா ஸ்பைஸ்க்காக வராங்க. வரும்போது பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அந்த காலனைசேஷன் அந்த டைம்ல இருந்தபோது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அங்க வந்து முதலே வந்து பூம் ஆயிடுது யூரோப்பியன் கண்ட்ரில. அதுக்கப்புறம் இங்க வரும்போது அவங்க இந்த நாட வந்து பிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ம முயற்சி பண்ணும்போது இங்க வந்து சர்வே எடுக்குறானுங்க. வந்துட்டு சரி மத்த இடத்த மாரி இந்த இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிமைப்படுத்த முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய படைபலத்த வச்சோ வந்து இத வந்து வீழ்த்த முடியாது. ஏன்னா, இங்க ஒவ்வொருத்தனும் வந்து ரொம்ப அ அவனுடைய விஷயத்துல அவன் ரொம்ப ப்ரைடா இருக்கான். இவனுக்கு வந்து அந்த சுயமரியாதை, அந்த சுய கௌரவம் வந்து நல்லா அதிகமா இருக்கு. இவங்கள வந்து அவ்ளோ எளிதில வந்து வீழ்த்த முடியாது. ஏன்னா வேல்யூஸ் கோட்பாடுகள் அதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இத நம்ம வந்து இவங்கள டைரக்ட்டா அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவங்க போடுறாங்க. போடும்போது 2 விஷயத்த கையில எடுக்குறாங்க. ஒண்ணு வந்து பிரித்தாளும் தன்மை அதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பிரித்தாளும் தன்மைய வந்து நம்ம கையாளணும். இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னா, இவங்களோட கல்வி சிஸ்டத்த உடைக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு அது இப்ப மட்டும் இது இப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் வந்தபோது அது மெக்காலே கல்வி சிஸ்டம் அது கொண்டு வந்தான். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சித்தர்களோட இதை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படையெடுப்புகள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப இருந்த குருமார்கள் எல்லாத்தையும் கழுவேற்றி கொன்னாங்க. அது மாதிரி நிறைய இந்த வரலாற்றுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சரி, அது இன்னும் டீட்டெயிலாக போவேனா? ஓகே. அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அப்பவே வந்து நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. இந்த மன்னர்கள் காலத்திலேயே வந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதை அழிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னாச்சு, அந்த அந்த குருகுல முறை அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம வந்து சஸ்டைனபிளா தான் இருந்தோம். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம பரம்பரையில யாரு எந்த தொழில்ல செஞ்சிருக்காங்களோ, இல்ல வந்து எந்த தொழில்ல இது பண்ணியிருக்காங்களோ, அத வந்து நம்ம கத்துக்கிட்டு வழி வழியா அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப வந்து குருகுல கல்வி இருக்கும்போது என்ன ஆகும்னா, எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படும். கற்றுக் கொடுக்கும்போது நான் எந்த தொழில் வேணா நான் சூஸ் பண்ணலாம். நான் அதுலேருந்து வெளில வரும்போது நான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு விவசாயம் பிடிச்சிருக்கு, நான் விவசாயம் பண்ண போறேன். இல்ல எனக்கு வேற ஏதாவது தொழில் பிடிச்சிருக்கு, நான் அத வணிகம் பிடிச்சிருக்கு, நான் வணிகம் பண்ணுவேன். ஆனா எல்லாமே தர்மத்தோட பண்ணுவேன். நான் வந்து எந்த தொழில் வேணா மாத்திக்கலாம். அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த அ சிஸ்டம் இல்லாம போம்போது என்ன ஆகுது அப்டின்னா, நான் தொழில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு வந்து இல்லாம போகுது. அது இல்லாம போகும்போது என்ன ஆகுதுன்னா, யார் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, அத வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கற்றுக் குடுக்க ஆரம்பிச்சு, அத அப்படி அப்படியே வழி வழியா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயும் சஸ்டைனபிளா தான் இருந்தது. அப்பயும் வந்துட்டு அ பேதங்கள் கிடையாது. நம்மகிட்ட நெறைய அம் அ இனக்குழுக்கள் இருந்தாலும், நம்ம எல்லாம் ஒண்ணு தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது. அதுவும் வந்துட்டு எப்போ அதுவரைக்கும் நல்லா தான் இருந்தது. நான் இதுல இன்னும் அ இதுல இன்னும் டீட்டெயிலா போனோம்னா, இன்னும் நெறைய இருக்கு. அத ஐயா தொடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அத கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வரும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அப்பயும் வந்துட்டு இவனுங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் வந்து ம் என்னதான் போர் பண்ணி, அடிமை பண்ணி வச்சாலும், இவன் நான் செத்து கூட போவேன். ஆனா, உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வருவான். இவன வந்து அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்து இந்தியா ஃபுல்லும் சுத்தி வந்துட்டு, இது இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பிளான போடுறாங்க. அப்புறம் தான் மெக்காலே கல்வி திட்டம்னே ஒண்ணு கொண்டு வரானுங்க. அது வந்து முற்றிலும் வந்து நம்மள சிதைக்கக்கூடிய ஒரு திட்டம். சிதைக்கக்கூடியதுன்னா, நம்ம எண்ணங்கள் மூலியமா நம்மள வந்து அ ஒரு அரசனாகவும், ஒரு தலைவனாகவும், ஒரு ஒரு திறமை மிக்கவனாகவும் நம்மள வளர்த்துக்கிட்டு இருந்த சமூகம், மொத என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, இன்னொருத்தனுக்கு வேல பண்ணு. இன்னொருத்தன் உயர்வுக்கு நீ போய் அ உழைக்க ஆரம்பி. அப்போ வந்து அத உடைக்கணும். அந்த சிஸ்டத்த உடைச்சா தான், இவங்கள எல்லாத்தையும் அடிமை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு, ஸ்கெட்ச போட்டு அவனுங்க வந்து மெக்காலே கல்வி திட்டத்த கொண்டு வரானுங்க. இப்போ அதுல வந்து என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்காக வேலை செய்யும்போது நான் என்ன பண்றேன்னா, தற்சார்பா வாழ்றேன். தற்சார்புன்னா, நான் எனக்கான உணவ நான் உற்பத்தி பண்ணுவேன். இப்ப எனக்கு ஒரு நிலம் இருக்குன்னா, வந்துட்டு இப்ப நம்ம ஒரு நிலம் இருக்குன்னா, நம்ம என்ன பண்றோம்? ஓகே, இதுல வந்து இது விளைய வச்சா இங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? அங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? ஒரு 2 ஏக்கர் இருக்கு, 3 ஏக்கர் இருக்கு. நான் இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போலாமா? அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போலாமா? அப்படிங்கிறது தான் நான் யோசிப்பேன். நானே பண்ணாலும் அதான் பண்ணுவேன். ஆனா, அப்ப என்ன பண்ணாங்கன்னா, என் குடும்பத்துக்கு இதுல உணவு நான் என்ன பண்ண போறேன்? அம் இதுலருந்து உணவு அதுவும் ரீஜினல் ஒவ்வொரு அ இடத்திலிக்கும் அந்த இடத்துக்கான பூமி என்ன விளைவிக்குதோ, அதுதான் அவங்களுக்கான உணவா இருந்தது. அதுதான் இயற்கையும் கூட. நீங்க அத வந்து சாப்பிடும்போது தான் அந்த உண்மையான சத்து வந்து நமக்கு வந்து வரும். நம்ம இப்ப வந்து என்ன பண்றோம்னா, நமக்கு அதெல்லாம் இல்ல. இப்ப குளோபலைஸ்டா மாறிட்டனால, நம்ம எந்த உணவா இருந்தாலும் நம்ம கிவி ஃப்ரூட்டு இல்லன்னா டிராகன் ஃப்ரூட்ட வாங்கி சாப்பிட்டா தான் அதுக்குள்ள சத்து இருக்குன்னு சொல்லி நம்ம நம்ப வச்சுட்டானுங்க. இப்போ நம்ம அப்படி அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ஆனா, அந்தந்த இப்போ இவ்ளோ அறிவு இருக்கிற பூமிக்கு, அந்த இடத்துல என்ன விளையுதோ, அத அந்த மனுஷன் தின்னா வந்து அவன் சாப்பிட்டா வந்து அவனுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும்னு அந்த பூமிக்கு தெரியாதா? அதான் இதெல்லாம் ஹையர் கான்ஷியஸ்னஸ். அத வந்து நம்மகிட்ட இருந்து உடைக்கணும். இந்த இந்த தற்சார்ப உடைக்கணும்.
இதெல்லாம் வந்து பல்லாயிரக்க வருஷத்தோட பிளான அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. அத நான் வந்து இந்த கான்செப்ட்ட பேசும்போது நான் சொல்றேன். இந்த உலகத்தை ஆள்பவர்களுடைய கான்செப்ட்ட பேசும்போது, அது எப்படி செய்றாங்க? ஏன் செஞ்சாங்க? அதனால என்ன அதெல்லாம் நான் அப்ப கவர் பண்றேன். இப்போ நம்ம கான்ஷியஸ்னஸ் அந்த இதுக்குள்ள போறக்கு அது மட்டும் பார்ப்போம். அம் இந்த தற்சார்பு அ வந்து உடைக்கணும். அ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து மெக்காலே கல்வி திட்டத்த கொண்டு வரான். இந்த கல்வி திட்டத்துல என்ன இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொருத்தனுக்கு வேலை செய்யணும். அப்படிங்கிற முறைய தான் கொண்டு வரான். ஏன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த டைம்ல வந்து அ அ யூரோப்ல பூம் ஆகுது. மத்த நா மத்த தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கங்க. அம் ஓகே. ஸோ மத்த நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து இதாகல. ஆமா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து டெவலப் ஆனனால, ஆயுதம் தயார் பண்றது, அதுல எல்லாத்தையும் வந்து முன்னேறிட்டான். இப்போ நம்ம ஆளுகளுக்கு இந்த அறிவு இல்லையா? அப்படின்னா, அறிவெல்லாம் இருக்கு. நம்ம ஆளுங்க இங்க வந்துட்டு நீதி, நேர்மை இப்போ வந்து இப்போ இப்போ ஏன் ஏன் நம்ம அவனுங்களோட நம்ம பீட் பண்ண முடியல? அந்த டைம்ல ஏன் பண்ண முடியலன்னா, இங்க வந்து நம்ம வந்து தன்னிறைவா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல அந்த பாட்டுலலாம் இருக்கும். எனக்கு பாட்டெல்லாம் சொல்லத் தெரியல. பாட்டுலலாம் இருக்கும். "காகத்த கூட காதுல இருக்க கமல வச்சு தொரத்துனாங்க" அப்படின்னு வந்து இருக்கும். ஏன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து ப பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு, இங்கிருந்து வணிகம் செஞ்சதுல நம்ம தான் பிஸ்து அப்பவே எல்லா எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறோம். ஆனா, அம் எதுல நம்ம இதாயிட்டோம்னா, நம்ம தன்னிறைவா இருக்கோம். நமக்கு வந்து இன்னொருத்தனங்கிட்ட போய் அடிச்சு புடுங்கி தான் வந்துட்டு, நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற நிலை நமக்கு இல்ல அந்த டைம்ல. அவன் அதனால வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இன்னோவேஷனுக்கான பிறப்பிடமே வந்து அது தேவையின் அடிப்படையில தான் உருவாகுது. அவனுக்கு தேவை இருந்தது. அவன் அடிச்சு இன்னொருத்தனுங்கிட்ட அடிச்சு புடுங்கணுங்கிற தேவை இருந்தனால, அவன் கன்னு அந்த மாரியான விஷயங்கள்ல, பீரங்கி அந்த மாரி விஷயங்கள்ல அ சிந்தனைய செலுத்தி, அத வந்து அ அ இது பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஆனா நம்மகிட்ட வந்து செல்ஃப் சஸ்டெய்னடா வாழ்ந்துட்டு இருந்தனால, நமக்கு உண்ண உணவு இருக்கு. எல்லா வளங்களும் இருக்கு. இப்போ வந்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, 365 நாளும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம டெய்லியும் வெளில போயிட்டு வர முடியும். ஆனா, மத்த நாடுகள்லாம் நெனச்சு பாருங்க. ஒரு இடத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கும். இல்லன்னா குளிர் ஜாஸ்தியா இருக்கும். இங்க போகணும்னா, நம்ம வந்து இந்த மாரி உடைகள் போட்டுக்கணும். இந்த இடத்துல போக முடியும், போக முடியாது. இயற்கை சீற்றங்கள் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஆனா, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? 365 நாளும் ஜாலியா சுத்துறோம், ஜாலியா வரோம். இயற்கை சீதோஷண நிலை வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. இருக்கிறதுலயே குடுத்து வச்சது என்னன்னா, என்னென்னமோ வளங்கள் இருந்தாலும், இயற்கையே வந்து நல்லா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த மாரி இருக்குது. அவன் அதனால வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப் ஆனனால, அவன் வந்து நம்மள வந்து ஈஸியா அடிச்சு அதுவும் டிவைட் அண்ட் கான்க்வெர் மூலியமா அடிச்சு புடுங்கிட்டான். இப்போ இதுல என்னென்னலாம் வந்து இவனுங்க வந்து நம்மகிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டானுங்க. இப்போ ஆளுமை தன்மைய மொத்தமா முடிச்சு கட்டிட்டானுங்க. இப்போ இந்த நாள் வரைக்கும் எவனுக்கும் வந்துட்டு நான் முதலாளியா ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. எல்லாத்துக்கிட்டயும் அந்த அந்த கருவிலேயே அழிக்கணும்பானுங்கல்ல, அந்த மாரி டிஎன்ஏக்குள்ள போய் அழிச்சுட்டான். அந்த அளவுக்கு நம்மள வந்து காலி பண்ணி வச்சிருக்கானுங்க. நமக்கு வந்து யாருக்குமே வந்துட்டு நான் வந்து ஏன்னா உ அப்போ நம்ம வந்து ஒரு ராஜாக்களா இருந்தோம். இப்ப நம்ம ஏன் வந்து அந்த வெள்ளை நிறத்து மேல வந்து நமக்கு மோகம் வர ஆரம்பிச்சது? வெள்ளைக்காரன் வந்தான், நம்மள ஆண்டான். நான் தான் வந்து தொரன்னு சொல்லிட்டு, நான் வந்து இவன் வெள்ளை நிறம் தான் வந்து சிறந்தது போல அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ப வச்சுட்டான். இப்போ நமக்கு நம்மளுடைய எண்ணத்துல வந்துட்டு நம்ம அ அரசர்கள், மன்னர்கள் அவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்துருந்தோம்னா, இவங்க தான்யா பெரிய ஆளு. கருப்பா தான்யா இருக்கிறான். இவன் நம்ம மாரி தான் இருக்கிறான். இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த எண்ணம் வந்திருக்கும். இப்ப நம்மல்லாம் ஏன் இந்த மாரி இருக்கோம்னா, நம்மல்லாம் வந்து அந்த வெள்ளைக்காரன பார்த்து வளர்ந்து அந்த டிஎன்ஏக்குள்ள வரனால, நமக்கு வந்து அது வெள்ளை மேல மோகம் ஜாஸ்தி ஆயிப்போச்சு. இப்போ நம்ம ஆளுகள பார்த்து அது ஏன்னா பழசெல்லாம் உள்ள இருக்கு. ஆனா நம்ம இன்னும் அத வந்து சுத்தப்படுத்தி ஐயா சொல்ற மாரி அந்த கர்மாக்கள எல்லாம் கிளீன் பண்ண நமக்கு அந்த நாலேட்ஜ் தானா வந்துரும். ஏன்னா நம்ம டிஎன்ஏக்கு வந்து அவ்ளோ பவர் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது வந்து ஞானம் அடைஞ்ச டிஎன்ஏ தான். எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. இது ஆனா மத்தவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். ஐயா வந்து சொல்லுவாரு, "இது புண்ணிய பூமி. அதுவும் இந்த நாட்டுல பொறக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் தமிழ்நாட்டுல பொறக்கிறதே பெரிய விஷயங்கிறதுக்கு, உள்ள வந்து போகும்போது நம்மளுடைய அருமை நமக்கே தெரியல. அதுதான் உண்மை. நம்ம நெனச்சுக்கிறோம்,
ஏதோ இந்த நாட்டுல பொறந்துட்டோம். இந்த பாவப்பட்ட நாட்டுல பொறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதோட அருமை நமக்கு தெரியல. அ அவனுக்கு தெரியுது ஆனா. அவனுக்கு எல்லாமே புரியுது. இவன் நம்மள எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுங்களுக்கு தெரியுது நல்லா. ஸோ நம்ம கான்செப்ட்குள்ள வருவோம். நம்ம வந்து அந்த தற்சார்ப உடைச்சுட்டான். இந்த தற்சார்ப உடைச்சதும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆளுமை தன்மைய புடுங்குனதும் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்டின்னா, இப்போ வந்து ஒரு அதிகாரி ஒண்ணு செய்ய சொல்றாரு. இப்ப எங்க வந்து ப்ராப்ளம் நடக்குது அப்டிங்கிறத சொல்றேன். இப்போ வந்து ஒரு அதிகாரி வந்து அம் ஒரு சட்டத்த போடுறாங்க. இல்லன்னா சென்சிட்டிவ் டாபிக் உள்ளயே போவோம். ஒண்ணும் தப்பில்ல. இப்ப இழுப்போம். பிரச்சனைய இழுப்போம். என்னன்னா, இப்போ ம், நான் நேரா கண்கூட பார்த்தது இந்த ஜல்லிக்கட்டுலயும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அ இந்த கூடங்குளத்துல வந்து அங்க சுட்டாங்க தெரியுமா? அ அந்த பிரச்சனையிலயும் சரி. பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து இந்த மீடியா எப்படி வந்து பொய் சொல்றானுங்க அப்படிங்கிறது அப்பதான் கண்கூடா பார்த்தேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அந்த டைம்ல சென்னையில இருக்கேன். அப்போ வந்து எல்லா விஷயங்களும் நம்ம நேர்ல பார்க்குறோம். அத அப்படியே மாத்தி பொய் சொல்றானுங்க. நியூஸ்ல அப்படியே மாத்தி பொய் சொல்றானுங்க. அப்பதான் புரிஞ்சுது, நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது, இந்த நியூஸு, மீடியா, இந்த கவர்மெண்ட்டு இது இது எவனும் வந்து காப்பாத்த மாட்டான் அப்படிங்கிறது அப்பதான் உண்மையாலுமே தெள்ளத் தெளிவா புரிஞ்சுது. என்னடா இப்படி அப்பட்டமா பொய் சொல்றாங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து அந்த ஜல்லிக்கட்டு போடுறதுல கடைசியில எல்லாத்தையும் புடிச்சு அடிச்சானுங்க. தேவையில்லாம அடிச்சானுங்க. அந்த கடைசியா இருந்த அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தொரத்தி, தொரத்தி அடிச்சாங்க. நெறைய பேத்த அடிச்சானுங்க. அது நெறைய பேரு வந்து காயமடைஞ்சாங்க. அதே மாதிரி அந்த கூடங்குளம் இதுல வந்து போராட்டம் பண்ணும்போது, சுட சொல்லி ஆர்டர் வருது. அ அ முதலமைச்சர் வந்து நான் சொல்லவே இல்லங்கிறாரு. இவங்க வந்து இல்ல அங்கிருந்து ஆர்டர் வந்துங்க. அதுக்கு எந்த இதுவும் இருக்காது. கடைசியில அப்படியே போட்டு மூடிருவானுங்க. எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம தற்சார்பா இல்லாதது இது அ எப்படி இங்க வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அடிக்க சொல்றான். எவனோ அடிக்க சொல்றான். மேல ஒருத்தன் சொல்றான். அது ஒவ்வொரு லேயரா செயினா வந்து கடைசியில கடைநிலையா இருக்கிறவன் எவன்? கீழ ஃபீல்ட்ல வந்து இருக்கிறவன் தான் அடிப்பான். அவனுக்கு வந்து அடிக்கணும்னு கூட அவனுக்கு வந்து அ அவ்வளோ விருப்பம் இருக்குமோ, இருக்காதோ! ஆனா அவனுக்கு என்ன பயம் இருக்கும்னா, நம்ம இத செய்யலன்னா, நாளைக்கு நான் தெருவுல நிக்கணும். நான் பிச்சை எடுக்கணும். அதுக்கு வந்து என்னால முடியாது. அதுக்கு நான் இவன அடிக்கணும் அப்டிம்பான். இப்போ இங்க தான் வந்து நம்ம வந்து இது எங்க வந்து நிக்கிறோம்னு பாருங்க. இந்த தற்சார்ப கைய விட்டது, இப்ப வந்து அவன் சொன்னத நான் கேட்டே ஆகணுங்கிற நிலைமைக்கு போயிருக்கு. இல்லன்னா நான் பிச்சை எடுப்பேன். என் குடும்பம் பிச்சை எடுக்கும். எல்லாம் வந்து தான் கூட பிச்சை எடுக்கிறத கூட அவங்க வந்து அ சரின்னு விட்டுருவாங்க. என் குடும்பம் பிச்சை எடுக்குமே, குழந்தை, குட்டி எல்லாம் வந்து நிக்குமே, அதுக்கு சாப்பாடு என்ன பண்றதுங்கிறது வந்து அவனுக்கு தோணும். அதனால எவன் என்னமோ பண்ணிட்டு போறானுங்க. நமக்கு அத பத்தி கவல இல்ல. அவன் என்ன சொல்றானோ அத நம்ம செஞ்சுருவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுடுறாங்க. அதே மாரி தான் சுட்டதும் அதே மாரி தான். ஒருத்தன சுடணும் அது அது எந்த மனுஷனுக்காவது தோணுமா? அது வந்து அப்பன்னா அவனுங்கலாம் மனுஷனே இல்ல. அந்த அளவுக்கு கீழ் நிலைக்கு நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். இப்ப கூட போர் நடக்குது. போர் நடக்கும்போது ஒவ்வொருத்தனும் சண்டை போடுற அந்த போர் வீரனுக்கு வந்து அவனுக்கு என்ன பகை? அவன் அவன் அவன வந்து எவனாவது அடிச்சானா? இல்ல வந்துட்டு யாராவது அவன வந்து ஏதாவது பண்ணாங்களா? யாரும் எதுவும் பண்ணல. இவன் யாரோ, அவன் யாரோ. அவன் எந்த நாட்டிலயும் எவனோ பொறந்தான். இவன் எந்த நாட்டிலயும் எவனோ பொறந்தான். இவன் போயிட்டு தேவையில்லாம எதுக்கு சண்டை புடிச்சுட்டு இருக்கான்? அவங்களுக்குள்ள குடும்ப பகையா? எதுவும் கிடையாது. அங்க மேலிடத்துல சொல்றானுங்க. அவனுங்க போய் அடிச்சுக்கிறானுங்க. அத வந்து இத வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, தற்சார்பு கிடையாது. இப்ப இது இல்லன்னாலும், இந்த தொழில் இல்லன்னாலும், நான் பொழச்சுப்பேன் அப்படிங்கிற நிலை வந்து நம்மகிட்ட இல்ல. அத வந்து பறிச்சுட்டாங்க. இப்ப அந்த காலத்துல ஏன் வந்து அவனுங்க வந்து பயப்பட்டானுங்க? ஏன் வந்து இவனுங்கள அடிமை பண்ண முடியாதுன்னு சொல்லி பயப்பட்டானுங்க அப்படின்னா, தற்சார்பா இருந்தாங்க. என்னன்னா, நீ வந்து அவன் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றான்னா, "டேய் நீ யார்றா என்ன கேட்கறக்கு? நீ யார்? நான் எதுக்காக பயப்படணும்? நான் வந்து உண்மை நியாயத்துக்கு தவிர எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிற" மாரி மனநிலையில இருந்தாங்க. இப்ப வந்து அவன் ஏதாவது சொல்றான்னா, எதிர்த்து நிக்கக்கூடிய மனதைரியம் இருந்தது. இப்ப யாருகிட்டயும் அந்த எதிர்த்து நிக்கக்கூடிய மனதைரியம் யாருகிட்டயும் இல்ல. இதையெல்லாம் அடிச்சு உடைச்சாங்க. இதுதான் வந்து மெக்காலே கல்வி திட்டத்தோட பிளானு. ஆனா இப்போ இப்ப இப்ப நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். இவ்ளோ தெரியுது. இவ்ளோ பெரிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு கல்வித்துறை வச்சு நடத்துறவங்களுக்கு இது தெரியாதா? தெரியும்.
அவங்களால மாறி செயல்பட முடியாது. மாறி செயல்பட்டாங்கன்னா அவங்கள காலி பண்ணிருவாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு தான் பண்றாங்க. அ ஐயா வந்து இது இந்த இன்னும் கொஞ்சம் டீப்பா இதுல சொல்லட்டும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நம்ம இத பேசுவோம். ஸோ இது மாரி இந்த மெக்காலே கல்வி முறை வந்து ஒரு ம் முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப நம்ம வந்து ஏன் வந்து அந்த மத்த யுகங்கள்ல இருந்த மாதிரியான மைண்ட் செட் ஏன் நம்மகிட்ட இல்ல? ஏன் வந்து நம்மளால கான்ஷியஸ்னஸ் அடைய முடியல? அது கான்ஷியஸ்னஸ் அடையறது வந்து வித்தியாசமான இது. அத பத்தி யோசிக்க கூட நேரம் இல்லாம ஏன் இருக்கோம் அப்டின்னா, நம்ம இதுக்குள்ளலாம் சிக்குண்டு கிடக்குறோம். இவங்கலாம் நம்மள பொறந்ததிலிருந்தே நீ தப்பி தவறி கூட தெளிவு அடைஞ்சிறக்கூடாதுன்னு, நம்மள விட அவன் வந்து அதிகமா வேல செய்றான். யாரு வந்து நம்ம வந்து தெளிவு அடையக்கூடாதுன்னு நெனைக்கிறானோ, அவன் பயங்கரமா வேல செய்றான். அவன் வந்து அ அயராது உழைக்கிறான். அதனால அவன் ஜெயிக்கிறான். நமக்கு வந்து என்னன்னே புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து என்னன்னு புரியறக்குள்ளயே வந்து நம்ம வளர்ந்து பெரியவங்களா ஆயிடுறோம். அதனால நமக்கு ஏன் இத மாரி நடக்குது அப்படின்னு புரிய வர மாட்டேது. அது புரியும்போது, தெளிவு வரும்போது தான், அந்த அ அறியாமையிலிருந்து அறிதலுக்கு வரம்போது தான், "ஓ! இதெல்லாம் நடக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் உண்டாகும். இப்போ முதல் வந்து அறியாமையிலிருந்து அ அறிதலுக்கு வரும்போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். வந்து எல்லாருமே நம்ம வந்து ஒரு சித்தாந்தத்தின் கீழ இருந்திருப்போம். இப்ப நமக்குள்ள வந்து ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நம்ம வந்து பிறந்து வளரும்போதே ஒரு கேஸ்ட் சிஸ்டத்துல வளருவோம். அதுக்குள்ள நமக்குள்ள வந்து ஆழமா அது வந்து பதிஞ்சிரும். ஓ! இந்த அது கேஸ்ட் சிஸ்டம் ஐயா வந்து தப்பில்ல. அதுக்கு காரணங்கள் இருக்குங்கிறாங்க. ஆனா, இங்க இருக்கிற அரசியல்கள் வந்து அத வந்து சரியான முறையிலலாம் அவங்க பயன்படுத்துறதில்ல. அவங்க தப்பா பண்ணணுங்கிறதுக்காக தான் அத அவங்க அரசியலே பண்றாங்க. அது வேற விஷயம். அப்புறம் கேஸ்ட் சிஸ்டம் இருக்கு. அ ஐடியாலஜி திராவிடம்ங்கிறாங்க, தமிழுங்கிறாங்க. அந்த ஐடியாலஜிக்குள்ள வந்து பிரிவினைகள் உண்டாகுது. அப்புறம் மதங்கள் நெறைய ரிலிஜியன ஃபாலோ பண்றோம். அதுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் இருக்கு. அப்புறம் இனக்குழுக்கள் உள்ள பிரிவினைகள் இருக்கு. ஸ்டேட்டுக்குள்ள பிரிவினைகள் இருக்கு. நாட்டுக்குள்ள பிரிவினைகள் இருக்கு. இத்தன பிரிவினைகளை தாண்டி மனிதத்துவத்துக்கு நம்ம எப்ப வர்றது? அது வர்றக்குள்ளயே வந்து வயசாயி செத்து போயிடுறோமே! அப்போ மனிதத்துவத்துக்கு வரணும். அப்புட்ன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இதெல்லாம் வரும்போது தான், "டேய் இதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா புரிஞ்சு, புரிஞ்சு கடைசியா வந்து அந்த மனிதத்துவத்துக்கு வரணும். இப்போ வந்து இந்த குரூப்ல இருக்கிறது வந்து சொல்லிக் குடுக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களும், விஷயங்களும் அந்த மனிதத்துவத்துக்கு எப்படி வருது? அப்படிங்கிறத தான் கத்துக் குடுக்குறாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ் பத்தி நான் அன்னைக்கே நான் போன கிளாஸ்லயே வந்து சொல்லியிருந்தேன். எப்படி வந்து அந்த கான்ஷியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா, விழிப்புத்தன்மை. விழிப்புத்தன்மைனா என்ன? இப்போ வந்து அ நம் கண் முன்னாடி நம்ம இந்திரியங்கள் மூலியமா நமக்கு உள்ள போகக்கூடிய அத்தன விஷயங்களையும், நம்ம வந்து அப்படியே ஏத்துக்காம, அது என்ன அப்படின்னு நம்ம கூர்ந்து பார்க்குறோம். கூர்ந்து பார்த்துட்டு, நம்ம எல்லாத்தையும் கவனிக்கிறோம். எந்த அ அ தடைகளும் இல்லாம, நான் வந்து இந்த இத சேர்ந்தவன், அதனால நான் இத கேட்க மாட்டேன். அப்படின்னெல்லாம் எதுவும் இல்லாம, ஓப்பன் மைண்டடா வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் உள்வாங்குறேன். உள்வாங்கிட்டு, இது சரியா? தப்பா? அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த அறிவுல நம்ம எல்லாருக்கும் இறைவன் அறிவ குடுத்திருக்காரு. அந்த அறிவுங்கிறது ஒரு நெருப்பு. அந்த நெருப்புகிட்ட அந்த நம்ம எண்ணம் வந்து போகும்போது, கெட்டது வந்து அது கழிச்சிரும். நல்லத வந்து அது காட்டும். அந்த அறிவு நம்மகிட்ட எல்லார்கிட்டயும் இருக்கு. அதனால தான் வந்துட்டு, அந்த விழிப்புத்தன்மை வந்து நம்மகிட்ட இருக்கு. அத வந்து நம்ம பார்க்கும்போது, எந்த விஷயமா இருந்தாலும், "இவன் என்னமோ சொல்றானே! ஆ ஓகே. அத நம்ம புரிஞ்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத கேட்கிறோம் இல்லையா? அந்த ஓப்பன்னஸ்ஸா இருக்கும்போது தான் வந்துட்டு, நம்ம வந்து அறிவ திறந்து வைக்கும்போது தான் உள்ளுக்குள்ள விஷயங்கள் உள்ளேயே போகுது. நம்ம வந்து இல்ல, நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன். நான் அந்த மதம் சொல்றத ஏத்துக்க மாட்டேன். ஆ அந்த மாரி நம்ம இருந்தோம் அப்படிங்கும்போது, அதுக்குள்ள இருக்க உண்மைத்தன்மை தெரியாம போயிரும் இல்லையா? நம்ம அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம மனிதத்துவத்துக்கு போகவே முடியாது. நம்ம அங்கேயே முடிஞ்சு அவ்வளோதான் சோலி முடிஞ்சுச்சு. இப்ப எந்த ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கோமோ, சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். நம்ம கடைசி வரைக்கும் இல்லன்னா அடுத்த பிறவிக்கு தான் போணும். அடுத்த பிறவில போய் தான் அப்பயாவது முயற்சி பண்ணி இது பண்ண வேண்டியது தான். அதனால எந்த கட்டத்துக்குள்ளேயும் அடங்கக்கூடாது நம்ம.
வந்து ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது. அறிவு விழிப்புத்தன்மை அடையும்போது வந்துட்டு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு தன்மைக்குள்ள தான் இருப்போம். எல்லாருமே வந்துட்டு, நான் திராவிடம், நான் வந்து தமிழ்ல இது, இல்லன்னா ஏதோ ஒரு தன்மைக்குள்ள தான் நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். அது வந்து தவறு கிடையாது. அதுதான் இப்போ அப்படிதான் நம்ம வளர்றோம். அத நம்ம வந்து அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, விழிப்புத்தன்மை வந்து இதாகும்போது வந்துட்டு, அ வந்து நம்ம சுத்தி நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் புரியும். என்னடா எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். இது இப்படி நடக்குதேடா! இப்படி நடந்தா நம்ம வந்து காலியாயிருவோம்டா அப்படிங்கிறது புரியும். எப்படின்னா, அ எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். புலி வந்துருச்சு. நீங்க மட்டும் முழிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்புட்ருக்கும்? செத்தேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் இல்லையா? ஆனா மத்தவன்லாம் தூங்கிட்டு இருக்கான். ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். அட பாவிகளா! அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு பதட்டம், பயம் வரும் இல்லையா? அந்த பயம் வரும். வரணும். அப்பதான் நம்ம விழிப்புத்தன்மைக்கு போறோம்னு அர்த்தம். அது ஏன் அப்படின்னா, நமக்கு நமக்கு வந்து இதுக்கு பின்னாடி என்ன? இப்ப நமக்கு முன்னாடி வந்து அழகழகா எல்லாத்தையும் காட்டுவானுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த மீடியாக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த அரசியலுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த உணவு அரசியலுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த உடைக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த கல்விக்கு பின்னாடி என்ன நடக்குது? அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த திரைக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்படிங்கிற உண்மை வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிய ஆரம்பிக்கும்போது பயம் வரணும், வரும். அப்படி வந்தா தான் விழிப்புத்தன்மைக்கு போறோம்னு அர்த்தம். அப்போ வந்து பயங்கர பதட்டமா இருக்கும். என்னடா இப்படி நடக்குது? இவ்ளோ கெட்டதுகள் இருக்கு நம்மள சுத்தி அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு நம்ம அந்த நிலையில இருப்போம். அப்போ வந்து நெறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஓ! இப்படிலாம் இருக்கா? அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த நிலையில இருந்து அடுத்து வந்து தர்க்க நிலைக்கு மாறுவோம். நெறைய பேரோட தர்க்கம் பண்ண ஆரம்பிப்போம். என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு உண்மைய புரிஞ்சுக்கிறேன். உண்மைய கத்துக்கிறேன். ஆனா, அவன் இன்னும் மடத்தனமா தான் இருப்பான். அ அவன் வந்து அத தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவன் வந்து அப்படிதான் இருக்கான். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். நமக்கு ஏதோ ஒண்ணு இந்த இந்த நடந்துட்டனால நமக்கு இந்த புரிதல் வந்துருச்சு. வந்துட்டு, "டேய் இதெல்லாம் தப்புடா" அப்படின்னா, "டேய் என்னடா கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவங்க கூட சண்டைக்கு சண்டைக்கு தான் வருவோம். அப்ப வந்து நம்ம தர்க்கம் பண்ணுவோம். ஏன்னா, நம்மளுடைய புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அ அம் இப்ப நான் ஒரு உண்மைய புரிஞ்சுகிட்டேன். இத நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம போயிருவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கிறவங்க கூட எல்லாம் தர்க்கம் பண்ணுவோம். இல்லடா இது தப்பு, இது கரெக்ட் அப்படிம்பான். அது மாரி தர்க்கம் மாறி தர்க்கம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து நெறைய டிபேட்டுக்குள்ள வந்து அ ஆளாவோம். இது வந்து இது ஒரு நிலை. அ இ இந்த அ இந்த நிலையில இந்த மாரி எல்லாம் போகும்போது வந்து கோபங்கள் வரும். இந்த அநியாயங்கள பொறுத்துக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஆற்றாமை வந்து நமக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கும். அம் இது எல்லாம் புரியுது. ஆனா, என்னால எதுவுமே பண்ண முடியலையே! அப்ப இது எதுக்கு எனக்கு புரியுது? அப்படிங்கிற மாரியான ஒரு வெறுப்பு இருக்கும் நம்மகிட்ட. அ அந்த நிலை இருக்கும். அதுக்கப்புறம் அ நம்ம வந்து அ நெறைய பேரு கூட வந்துட்டு, இல்ல நம்ம சரியானத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் அடுத்த நிலை என்ன பண்ணுவோம்னா, அ நமக்கு இந்த புரிதல் இதெல்லாம் வந்துட்டனால, இது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு வகையான அம் ஒரு புரிதல், தெளிவு, ஒரு சக்திய குடுக்கும். ஏன்னா, மத்தவங்கலாம் வந்து அந்த அ தெளிவு இல்லாத நிலையில இருக்கும்போது, நமக்கு ஓரளவு தெளிவு தான். இது முழுமையான தெளிவு இல்ல. ஓரளவு தெளிவு இருக்கும்போது, நம்ம நெறைய விஷயத்த வந்து சக்சஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து அத செய்யக்கூடிய ஆற்றல் வந்துரும். அது வரம்போது என்ன ஆகும் அப்டின்னா, அ இத வந்து மாத்திட முடியும். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தவறுகள மாத்திட முடியும் அப்டின்னு நெனச்சுட்டு, செவுத்துல போய் முட்டிக்கிட்டு இருப்போம். அது வந்து மாத்த முடியாதுங்கிறதெல்லாம் அப்ப புரியாது. ஐயா இப்ப கூட நம்ம கிளாஸ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, "நீங்க உலகத்த திருத்தணுங்கிறதெல்லாம் உங்களால முடியாது. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. உங்கள திருத்துங்க. நீங்க திருந்துங்கன்னு" தான் சொல்லுவாரு. அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா, நம்ம அப்போ வந்து நம்ம நெனைப்போம். ஏன்னா, எனக்கு வெற்றிகள் கிடைக்குது. எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நம்ம எல்லாம் மாறிரும்ல. அது நியாயம் தான். அது மாறிரும்ல. எப்படி ஏன் முடியாது? இத நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உத்வேகம் வரும் அப்போ. வந்துட்டு இது மாத்துறேன் பார்றா, இத பண்றேன் பார்றா, அத பண்றேன்னு பார்த்துட்டு அங்க போயிட்டு சுளுக்கு வாங்கிட்டு படுத்திருப்போம் நம்ம. அது நமக்கு தெரியாது. அது இதெல்லாம் மாத்த முடியாது அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்காது. நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். தர்க்கம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது இது வந்து மாத்தணும் அப்படிங்கிற முயற்சிக்கு உட்படுவோம். அதுலயும் ஃபெயிலியர் ஆவோம். அதுக்கப்புறம் ஒரு விரக்தி வரும். என்னடா இது! விரக்திங்கிறது வந்து என்னன்னா,
எல்லாம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். எப்படின்னா, சரி இதுக்கு என்னதான்டா வழி? இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? எல்லாரும் கடைசில என்ன சாகப் போறோம். இது இது என்ன ஆகப்போகுது? அப்படின்ட்டு ஒரு விரக்தி மனநிலை வரும். அ இதுவும் நிகழும். இதெல்லாம் விழிப்புத்தன்மையில இது எல்லாமே வரும். ஒரு விரக்தி காலம் வந்து ரொம்ப நாளுக்கு போகும். அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னும் இருக்கு. என்னன்னா, நம்ம மனதுக்குள்ளேயே வந்துட்டு இது தீமை, இது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவுகள் வந்து நமக்கு உள்ள வந்து இருக்கும். இப்போ வந்து நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள வந்து எதிர்த்து போராட நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஒரு நல்ல குணங்கள அம் உட்படுத்துவோம். அது வரும்போது என்ன ஆகும்னா, இந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த நல்ல பழக்கவழக்கங்கள் வந்து அது வந்து மாத்தி இது பண்ணிட்டே போகும். அத வந்து அதிலிருந்து விலகி, நான் நல்லவன். நான் வந்து நேர்மையானவன். நான் இதத்தான் செய்வேன், அதத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். இதுவும் இந்த விழிப்புத்தன்மையில ஒரு பிரச்சனைய உண்டாக்கும். அது வந்து இதெல்லாம் கடந்து போயி, இந்த வெறுப்பு தன்மையெல்லாம் அந்த வந்து அம் அ அ கோபம் உண்டாகும், தர்க்கம் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாத்த முயற்சி முற்படுவோம். அதுக்கப்புறம் வெறுப்புத்தன்மை உண்டாகும். வெறுப்புத்தன்மை உண்டாகி எனக்குள்ள வந்து கெட்டது, நல்லது அப்படிங்கிறது கெட்டது குறைஞ்சு நல்லது நீடிச்சு நின்னு இருக்கும். அது வந்து ஒரு பிரச்சனைய உண்டாக்கும். அப்பதான் வந்து புரியும். ஓ! நான் நல்லவன்னு சொல்லிட்டு நான் ஒரு பவுண்டரிக்குள்ள என்ன போட்டு வைக்கிறதும் தப்புங்கிறது வந்து, அப்போ அந்த நிலை போம்போது அப்போ புரியும். ஓ! ஏன்னா அது வந்து நம்மள வந்து ஃப்ரீயா இருக்க விடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நெறைய நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா, நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா? கான்ஷியஸ்னஸ்ங்கிறதே வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கிறது தான் கான்ஷியஸ்னஸ். நம்ம வந்து எதுவா இருந்தாலும் அத வந்து கேட்கவும், அத புரிஞ்சுக்கவும் முற்பட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மைய புரிஞ்சுக்கிறது தான் வந்து மெயினு. இப்போ வந்து நான் வெறும் நல்லவன் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கெட்ட விஷயங்கள பத்தி நம்ம அறவே வந்து கேட்கிறதையே வந்து நம்ம நிறுத்திருவோம். இப்ப அதுக்குள்ள வந்து நமக்கு ஒரு ஞானம் இருக்கலாம். அதுக்குள்ள வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கும். நம்ம அதிலிருந்து எல்லாத்தையும் முற்றிலும் விலகிருவோம். நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடா மாறிருவோம். ஓ! இதுவா நான் பண்ண மாட்டேன். இதுவா நான் கேட்க மாட்டேன். ஐயா கூட சொல்லியிருந்தாரு. அ இந்த டீ குடிக்கிறது வந்து குடிச்சா வந்து அது வாதப்பித்த கபத்துல வந்து மாற்றங்கள கொண்டு வரும். கரெக்ட் தான். ஆனா பெரியவங்க சொன்னாங்க. அ அப்பப்ப எப்பயாவது தோணும்போது குடிக்கலாம்ப்பா. அது தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த அதுதான் நான் வந்து ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஸோ வந்து நம்ம ஓவர் நல்லவனா போம்போது ரெஸ்ட்ரிக்ஷன கிரியேட் பண்ணிப்போம். அதுவும் சில பிளாக்கேஜஸ கிரியேட் பண்ணும். ஸோ அதையும் தாண்டி அதையும் அ உடைச்சு வரணும். அத உடைச்சு வரம்போது தான் வந்துட்டு கடைசியா போகும்போது, அப்புறம் வந்து தான் வந்து நமக்கு வழிகாட்டலுக்கோ, இல்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க. உண்மை இதுதான். இதுதான் வந்து ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குருமார்கள் அ நம்ம ஐயா விட்டுருங்க. அம் அ பொதுவா இப்ப இருக்கக்கூடிய கார்ப்பரேட் சாமியார்கள், அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா, புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா புரியாது. எல்லாம் தெளிஞ்ச இருக்கும். ஆனா தெரியாது. எல்லாம் சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். ஆனா ஒண்ணுமே நடக்காது. "என்னதான்டா பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஐயா சொல்றது நெத்தி அடி தான். "தம்பி இத பண்ணு, இது நடக்கும்." அவ்வளதான். இதுவா? இதுதான். அவ்வளதான். இத வந்து தொட்டு காட்டி நேரா நெத்தி போட்டுல அடிச்ச மாரி அவரு டப்பு, டப்பு, டப்புன்னு இது தப்பு, இது கரெக்ட். இது ஏன் தப்பு, இது ஏன் கரெக்ட். அப்படிங்க சொல்றாரு. ஆனா அவனுங்க செய்யவே மாட்டானுங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்க குழப்பத்திலேயே வச்சிருப்பானுங்க. சரிடா, என்னமோ ஞானம்ங்கிறீங்க. சரி ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறீங்க. இது என்னதான் பண்ணணும் அப்டின்னா, அவனுங்க வ நாள் கணக்கா, வருஷ கணக்கா வண்டையா பேசுவானுங்க. ஆனா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லியே தரமாட்டானுங்க. அப்படி சொல்லிக் குடுத்தாலும் என்ன பண்ணுவானுங்க, அம் நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணி அவனுங்களுக்கு வேல செய்ய வச்சுருவானுங்க. அது வெரி சிம்பிள் தான். அந்த சப்கான்ஷியஸ் ட்ரிக் தான். அவனுங்க இன்னும் நெறைய விஷயங்கள சித்தி பண்ணி வச்சிருப்பானுங்க. நம்ம சப்கான்ஷியஸ்குள்ள போயிட்டு, "உன் சொத்த எனக்கு எழுதி வையி. நீ வந்து சாகுற வரைக்கும் எனக்கு வேல பண்ணு" அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மைண்ட்ல போட்டு விட்டான்னா, நம்ம அந்த வேலைய செஞ்சுகிட்டு கெடப்போம். அதனால தான் வந்துட்டு நெறைய சொல்லுவாங்க. எந்த சாமியார நம்பி ஏன்னா காலம் உண்மையாலுமே அப்படிதான் இருக்கு. கேடுகெட்டத்தனமா தான் இருக்கு. இப்ப நம்ம ஆன்மீகம் நல்லது நெனச்சு நம்ம போனாலும், நம்மள மிஸ்யூஸ் பண்றானுங்களே!
காலம் அது மாதிரி தானே இருக்கு. இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கெல்லாம் இனிமேலாம் கிடைக்குமான்லாம் சத்தியமா தெரியல. அதுக்கு வந்து இறைவன் தான் ஏதோ அருள் புரிஞ்சு இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க அனுப்பணும். அப்படி கிடைச்சாதான் உண்டு. ஏன்னா அவங்களும் பாருங்க, குருமார்களுன்னு சொல்லிட்டு வர்றவங்களும் வந்து ஆம், ஒரு சுயநலவாதிகளாகவும் அத்தனை விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தவறா பயன்படுத்துறவங்களாகவும் தான் இருக்காங்க. அந்த மாதிரி போய் நம்ம மாட்டிக்கிட்டு அதுலயும் நிறைய லைஃபையும் மணியும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல வழிகாட்டல் வந்து அந்த நல்ல வழிகாட்டல்ல நமக்கு வந்து என்னதான் பண்ணணும், உண்மையாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு அப்பதான் அந்த அறிவு கிடைக்கும். அது வந்து வந்து 3 விஷயங்கள் இந்த இடத்துல. வந்து அது என்னன்னு வந்து கேள்விப்படுவோம். ஓ! இப்படிலாம் ஒண்ணு இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்விப்படுவோம். அப்புறம் வந்து அத நம்ம புரிஞ்சுப்போம். ஓ! இது இப்படிதானா? அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து அத உணருவோம். உணரும்போது தான் வந்துட்டு நமக்கு வந்து, ஓ! இதுதானா அது? இப்ப வந்து அ இந்த பழம் இனிக்கும். இது இந்த சுவையானது அப்படின்னு சொல்லி அந்த அனுபவிச்சவங்க வந்து சொல்லிட்டு போயிருவாங்க. சரி. ஆனா அந்த சுவை நமக்கு எப்படி தெரியும்? இது இனிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சுவை நமக்கு எப்படி தெரியும்? நம்ம சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அதுதான் உணர்றது. நம்மளா அத வந்து அவங்க சொல்லிக் குடுத்த ஞானத்த நமக்கானதா மாத்திக்கும்போது தான், அது நம்மளுடைய ஞானமா மாறும். இல்லன்னா அது வெறும் கதை, அ ஒரு புரிதலா மட்டும் தான் இருக்கும். அந்த கேள்விப்படணும். இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அம் இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு பத்தி, கிளியர்வாயன்ஸ் பத்தி நமக்கு இந்த கிளாஸுக்கு வர முன்னாடி எத்தன பேத்துக்கு தெரியும்? இப்படிலாம் ஒண்ணு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு கிளியர்வாயன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அக்காஷிக் ரெக்கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல போயிட்டு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? இன்னும் எத்தன இப்ப நம்ம குரூப்ப விட்டுட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேளுங்க. எது கிளியர்வாயன்ட்டா? அப்படின்னா என்ன? அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. எது ஆகாஷிக் ரெக்கார்டா? அது அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருது இல்லையா? அதுவே ஒரு குடுப்பினை தான். ஓ! இது மாரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம், அதுல என்ன நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. ஐயா பேசும்போதும், "ஓ! இது இப்படிதான்ப்பா. இதுல இப்படியெல்லாம் நடக்குது. இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது, அதுக்கான புரிதல் வருது. அதுக்கப்புறம் உணர்தல். அத வந்து அந்த டெக்னிக்க வந்து என்ன பண்ணணும்? இது என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னா, அது எப்படி போய் ரீச் ஆகலாம்? கான்ஷியஸ் மைண்ட கிளியர் பண்ணு. சப்கான்ஷியஸ்குள்ள இருக்கிற கர்மாவ தூக்கு. நல்ல கர்மாவ இன்கிரீஸ் பண்ணு. கெட்ட கர்மாவ தூக்கு. முன்ஜென்ம பதிவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்? கேசியம் சாப்பிடு, கிறிஸ்டல் யூஸ் பண்ணு. இதெல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணு. சுத்தம் பண்ணி கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ் போய் சூப்பர் கான்ஷியஸ் போ. சூப்பர் கான்ஷியஸ் போனா, உனக்கு வந்து அங்க போனதுக்கப்புறம் நெறைய வழிமுறைகள் இருக்கும். அ சொல்றேன். அந்த சூப்பர் கான்ஷியஸ்குள்ள தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. இது யார் சொல்லி தருவா? இந்த புரிதல் வரணும் இல்லையா? இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம், அத உணர்றோம். உணரும்போது, ஓ! இதெல்லாம் இருக்கு. அது மாரி தான் அந்த கான்ஷியஸ்னஸ்ல ஞானம் அடையிறது. இதுலயும் தாண்டி போகும்போது என்ன இன்னும் நெறைய நிலைகள் இருக்கு. நான் வந்து சும்மா எ மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இத தாண்டி போகும்போது என்னன்னா, இந்த சரண்டர் அப்படின்னு ஒரு இது நடக்குது. சரி சரண்டர் அப்டின்னா, அதுவும் இதே மாரி தான். நான் சொன்ன அந்த 3 நிலைகள்ல தான் நடக்கும். வந்து ஒண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அத வந்து புரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து உணர்றது. இப்ப ஐயா மாரி ஆட்கள் எல்லாம் கம்ப்ளீட் சரண்டர்ல இருக்காங்க. கம்ப்ளீட் சரண்டர்னா அவங்களுக்கு வந்து அ இந்த இயற்கை சட்டத்தின்படி எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்க கிட்ட இருக்கு. அதுல வந்து அவங்களுக்கு தெரியுது, இது நான் எதுவும் பண்ணல. ஆ இறைவன் வந்து செய்யறான். நான் வந்து கருவியா இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் சொல்லும்போது சொல்லுவாரு, "நான் ஒரு கருவி தான். அவங்க சொல்றாங்க. நான் அத உங்களுக்கு சொல்றேன்." அப்படிங்கிற ஒரு ஞான புரிதல் அவங்களுக்கு புரிதல் மட்டும் இல்ல, உணர்தல் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா நமக்கு வந்து இன்னும் அதெல்லாம் வரல. அது இல்லாதனால நம்ம ஆழ் மனதுல நம்ம நல்லா டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது, நமக்கு உள்ள வந்து கேள்விகள் இருக்கும். சில நம்பிக்கை இல்லா தன்மைகள் உள்ள நமக்கு உள்ள இன்னும் இருக்கும். அது வந்து என்ன நம்பும்னா, இந்த நானாகப்பட்டிய இந்த ஈகோ இருக்கு இல்லையா? நான் தான் இத பண்ணணும். இல்லன்னா இது நடக்காது. இப்ப வந்து அம் எனக்கு ஒரு தொழில் இதாகணும். இல்லன்னா எனக்கு ஏதாவது வேணும். ஏதாவது பண்ணணும்னா, நான் தான் பண்ண முடியும். வேற யார் பண்ணுவா?
நமக்கு வேறலாம் யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. சும்மா அந்த சாமி சாமின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாரி இறைவன் பண்ணுவார்ன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால்லாம் எதுவும் நடக்காது. நமக்கு ஆன கர்மாவ நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும். ஆனா வந்துட்டு அதுக்கான பலன் வந்து இறைவன் வந்து அருள்வாரு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆனா நம்ம மனது என்ன நம்ம இன்னும் உள்ள ஆழ் மனம் என்ன நம்பும்னா, அ கம்ப்ளீட் சரண்டருக்கு போகாது. இல்ல இதுக்கு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் அனைத்தையும் நிகழ்த்துது. நம்ம வரக்கூடியத வந்து ஏற்றுக்கணும். நம்ம வந்து என்ன நம்மால என்ன கர்ம வினைகள் பண்ண முடியுமோ, வினைகள செஞ்சுக்கிட்டு, அதுக்கான பலன்கள வந்து நம்ம எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் சரண்டருக்கு நம்ம மாட்டோம். இன்னும் போகல நம்ம. அதுதான் உண்ம. ஏன்னா, நமக்கு உள்ள வந்து கேள்விகளும், சந்தேகங்களும் உள்ள இருக்கு. அது எல்லாம் தெளிவுற்று நிலை வரும்போது தான் அந்த சரண்டர் இதாகும். அது எப்படி தெளிவுறும்னா, வந்து அ இது புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு சந்தேகங்கள் இருக்கு, கேள்விகள் இருக்கு, நம்பிக்கை இல்லா தன்மை இருக்கு அப்டின்னுட்டு நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் கீழ அடி ஆழத்துல இருக்கும். அது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு புரிதல் வரும். நான் வந்து அ எப்டின்னா, இப்போ வந்து தவறான ஒண்ணு பண்ணா எனக்கு கர்மா வந்து என்ன அடிக்கும்போது, சரியானத பண்ணும்போது எனக்கு சரியானது நடக்கணும் இல்லையா? அப்டிங்கிற ஒரு புரிதல் வந்து வரும். அது வந்து பழக்கத்துல இந்த விஷயத்துல நம்ம பழக அந்த ஞான புரிதல் வரும். அப்போ வந்து ஒண்ணு புரிஞ்சிரும். நம்ம சரியானத நம்ம பண்ணிட்டே போனோம்னா, அது நல்லது வந்து தானா நடந்தே தீரும். அதுல எந்த விதமான எள்ளளவும் சந்தேகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஒரு நிலைக்கு போகும். அந்த நிலைய அட்டைன் பண்ணிட்டா தான், அப்புறம் தான் நமக்கு அந்த சரண்டர் முடியும். நம்மளால கம்ப்ளீட் சரண்டர் ஆக முடியுங்கிற நிலைக்கு போ முடியும். அந்த கம்ப்ளீட் சரண்டர் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஐயா இருக்கக்கூடிய நிலைகள், அந்த நிலைகளுக்கெல்லாம் நம்ம மாதிரியான ஆட்கள் வந்து இந்த இதையெல்லாம் தாண்டி தான் அங்க அப்பதான் கம்ப்ளீட் சரண்டருக்கு முடியும். ஸோ நம்ம வந்து இன்னுமே எங்க இருக்கோம் அப்டின்னா, ஆ இப்பதான் இந்த கோபப்படக்கூடிய நிலைகள்லயும், ஆ இல்லன்னா தர்க்கம் பண்ணக்கூடிய நிலைகள்லயும், இல்லன்னா சிலர் வந்து இன்னும் இந்த ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் உள்ள மதத்தின் உள்ளேயோ, இனத்தின் உள்ளேயோ, ஜாதியின் உள்ளேயோ இது வந்து மத்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம அதுக்குள்ள வந்து கட்டுண்டு இருக்கும்போது, இன்னும் மனிதத்துவத்துக்கு போகாத நிலையில இருக்கும்போது, நம்ம இந்த நிலையிலலாம் அட்டெயின் பண்றதுலாம் ரொம்ப ஜன்மங்கள எடுத்துரும். ஐயா சொல்லுவாரு இல்லையா? "இது இப்படியே போச்சுன்னா பல பிறவிகள் காணாம போயிரும்" அப்படிம்பாரு இல்லையா? அது உண்மதான். இப்போ இதுல எவ்ளோ உட்பிரிவுகள் நான் சொன்னேன். இப்போ இவ்ளோ உட்பிரிவுகள்ல இவ் நம்ம மதத்தின் உள்ள டிராவல் பண்ணி, இனத்தின் உள்ள டிராவல் பண்ணி, மொழியின் உள்ள டிராவல் பண்ணி, ஒரு நாடுங்கிற இதுல டிராவல் பண்ணி, இத மாரி எத்தன பிறவி எடுத்து மேல வருது. மனிதத்துவத்துக்கு எப்ப போறது? மனிதத்துவத்த ரீச் பண்ணி, இது எல்லாத்தையும் அட்டைன் பண்ணி மேல போயி, கம்ப்ளீட் சரண்டருக்கு போகும்போது தான், இது எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ, இதுக்கு இடையில வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அ அந்த அ ஏன் இது நடக்குது? யார் இத நடத்துறா? நம்ம ஏன் இங்க இருக்கோம்? அப்படிங்கிறதுக்கான ஐயா வந்து இங் யாங் பத்தி சொல்லியிருப்பாரு. நல்லது, கெட்டது இருக்கு அப்படின்னு சொல்லி எப்ப நல்லதுன்னு ஒண்ணு உருவாச்சோ, அப்பயே கெட்டதும் உருவாச்சு. ஸோ அதோட வேலைப்பாடு என்ன? அது ஏன் இதெல்லாம் பண்ணுது? ஏன் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படணும்? அதுக்கான இதெல்லாம் நெறைய இருக்கு. அத நம்ம இப்ப பார்க்க வேணாம். நம்ம பார்ப்போம். அத வந்து பின்னாடி பார்ப்போம். இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி வேலை செய்யுது? அது கொஞ்சம் இதா பார்ப்போம். ஓகே டைம் இருக்கு. ஸோ இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி வேலை செய்யுது? அம் சரி இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் பாட்டுல ஏதோ சொல்லிட்டே போறேன். நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. கரெக்டா தான் போகுது. நீங்க அடுத்த விஷயத்த சொல்லலாம். நல்லதா இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. புரியுது. ஓகே. ஸோ அடுத்து வந்து கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். இப்ப வந்து சரி இது வந்து இண்டிவிஜுவலான அ விழிப்புத்தன்மை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து நடக்கக்கூடியது வந்து எப்படி நடக்குது? அவன் எப்படி வந்து விழிப்புத்தன்மையிலிருந்து அந்த ஞானத்தன்மைக்கு எப்படி போறான்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அ அந்த விழிப்புத்தன்மையிலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நெனச்சேன். எப்படின்னா, ஒரு இருண்ட குகை எடுத்துப்போமே. ஒரு இருண்ட குகையில நம்ம அ அறிவு ஆகப்பட்டது வந்து ஒரு நெருப்பு பந்தம் மாதிரி வச்சுப்போம். அந்த நெருப்பு பந்தத்த எடுத்துட்டு இந்த இருட்டான குகைக்குள்ள போறோம். குகைக்குள்ள போம்போது நெறைய இடத்துல பந்தங்கள் இருக்கு. ஆனா அதுல நெருப்பு இல்ல. நம்ம அந்த குகைக்குள்ள போக, போக ஒவ்வொரு பந்தமா ஏற்றி போகும்போது,
முழு குகையும் வந்து வெளிச்சமா மாறிருது. ஸோ அந்த மாரி தான் இந்த அறிவுங்கிறது, நம்ம வந்து அந்த அறிவுங்கிற நெருப்ப எடுத்துட்டு, ஒவ்வொரு இதா, ஒவ்வொரு விஷயமா நமக்குள்ளேயே உள்ள கடந்து, 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 கடந்து போக, போக, அந்த நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து அந்த குகையா நம்ம நெனச்சுக்கிட்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்ம வினைகள், நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், பேட்டர்ன்ஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஆராய்றோம். இத சொல்லணும்னு நெனச்சேன். இது நெறைய பேர் வந்து அந்த அ அகத்த எப்படி ஆய்வு பண்ணணும்? அப்படிங்கிறது வந்து நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டீது. இது இது எப்படி இது பண்றது? அப்படின்னு வந்து நெறைய பேர் யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து டீட்டெயில்டா ஒண்ணு சொல்லலான்னு சொல்லி நான் யோசிச்சேன். இப்ப வந்து அகத்த ஆய்வு பண்றது அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு ஒரு கோபம் எழுது. ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு கோபம் எழுது. இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தியானத்துல இருக்கும்போதோ, இல்ல நம்ம தனியா உட்கார்ந்திருக்கும்போதோ, கண்ண மூடி வந்துட்டு அந்த அந்த கோபம் நடந்த இன்சிடென்ட்க்கு நம்ம போணும். நம்ம மாட்ட கரெக்ட். ஊத்தி வச்சிடலாம். ம். சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். மறுபடியும் உங்க மைக் ஆன் ஆயிருக்கு. கிருஷ்ணகுமார் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி. ஸோ வந்து நம்ம வந்து அ அந்த கோபம் நடந்த அம் அந்த இடத்துக்கு நம்ம வந்து போணும். ஓகே. நம்ம போயிர்றோம். சரி, இப்ப என் உணர்வு என்னவா இருக்கு? எனக்கு வந்து கோபம் இருக்கு. இப்ப வந்து நான் உணர்ச்சி வயப்பட்ட நேரத்துல எனக்கு அறிவு வேலை செய்யாது. அதுதான் உண்மை. அங்க வந்து எனக்கு வந்து அ அ உணர்வு வந்து ஜாஸ்தியா இருக்காது. கோபமா இருக்கு. அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எனக்கு வந்து புத்தி வேலை செய்யல பின்னாடி. ஓகே. இங்க கோபம் உண்டாயிருக்கு. இந்த இடத்துல எனக்கு அறிவு வேலை செய்யல. நான் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த செய்யல அப்படின்னு எனக்கு புரியுது. ஓகே. இப்ப என்ன பண்றேன், நான் அந்த நிலையில அங்கேயே வச்சுக்கிட்டு, ஓகே, இந்த இடத்துல நான் கோபத்த குறைக்கிறேன். கோபத்த முற்றிலும் குறைச்சுட்டேன். இந்த கோவத்த எடுத்துட்டேன். ஓகேவா? சரி, எனக்கு ஏன் கோபம் வந்தது எது என்ன கோபம் பட தூண்டுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் உள்ள ஆழமா போறோம். ஓகே. அ எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் இது ஒண்ணு. இத வந்து இவங்க சொல்லிட்டாங்க. அ அ அவங்க அத சொல்லிட்டனால, அது ஏன் எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு? அத நம்ம பார்க்குறோம். அதுக்கு இன்சிடென்ட் எடுத்து பார்த்தா, அப்படியே பின்னாடி போனா, அது உ உ உள்ள வந்து ஏதோ ஒரு ட்ராமா இருக்கும். நமக்கு வந்து முன்னாடி ஏதோ ஒண்ணு இது மாரி நடந்திருக்கலாம். இல்லன்னா, நான் நம்பக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க அசிங்கப்படுத்தியிருக்கலாம். ஒரு அ என்ன சொல்றது? அ அ நான் நம்பக்கூடிய நபரோ, நான் அன்பு வைத்துக்கக்கூடிய நபரோ, இல்ல சித்தாந்தமோ, ஆம் அ எதுவோ நான் மதிக்கக்கூடிய ஒன்றை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இல்ல வந்துட்டு எனக்கு வந்து ஏதோ ஒரு ட்ராமா நடந்துருச்சு. அந்த ட்ராமாவும் அது ஏன் அந்த ட்ராமா வந்து இருக்கும், உள்ள மனதுக்குள்ள இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பயந்திருப்போம். அப்போ வந்து நம்ம இந்த எண்ணம் போய் அந்த ட்ராமாவ டச் பண்ணும்போது, அந்த பயம் தானா வெளில வந்துரும். இப்படிதான் நடக்கும். அப்போ வந்து நம்ம வந்து உள்ள போணும். கோபம். கோபத்துக்கு நம்ம ஏன் கோவப்படுறோம்? இது எனக்கு புடிக்கல. சரி, இது ஏன் எனக்கு புடிக்கல? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போம்போது அதுக்கான காரணம். இத நம்ம மதிக்கிறோம். இத வந்து அவங்க அவமரியாதை பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு இது புடிக்கல. அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, இத ஏன் நம்ம மதிக்கிறோம்? அது மாரி வந்து உள்ள நுணுக்கி, 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 நுணுக்கி உள்ள போக, போக என்ன ஆகும்? அதுதான் இத நான் சொன்னேன் இல்லையா? அந்த தீபத்த வந்து அந்த பந்தத்த வந்து அந்த இருட்டுல எடுத்துட்டு போகும்போது, இது ஒண்ணும் இல்லைங்க. ஞானங்கிறதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம். ஏதோ வேற்று கிரகத்துலருந்து வர்றதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு கோலம் போடுறோம். தப்பு தப்பா போட்டோம்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது தப்பா போட்டுருக்கோம். இங்க புள்ளி தப்பா இருக்குது. இதுன்னு மாத்துறோம் இல்லையா? அதே மாரி நம்ம மண்டைக்குள்ள வந்து நமக்கு வந்து நமக்கே தெரியாம நம்ம ஏன் இப்படி பண்றோங்கிறது வந்து நமக்கு தெரியல. அதையே நம்ம வந்து நம்மளே நம்மள பார்க்குறோம். ஓ! இங்க தேவையில்லாம கோவப்படுறேன். ஏன் கோவப்படுறேன்? ஓ! இதானா? நம்மள நம்மளே பார்க்கும்போது வந்து, ஓ! இது தப்பா இருக்கே! இத மாத்திக்கணுமே. இது இது அவ்வளோதான் அவ்வளோதான் ஞானம். இது வந்து நம்மள நம்மளே பார்க்கும்போது அது நமக்கு தெரியும். ஆனா நம்ம பார்க்கறதில்ல. நமக்கு வந்து அதுக்கான வாய்ப்பே குடுக்குறது இல்லையே. நம்ம வந்து தனியாவும் இருக்கிறதில்ல, தியானம் பண்றதில்ல. நம்ம இத வந்து சுய விசாரணையும் நம்ம பண்றதில்ல. அப்படிங்கும்போது இத எப்படி நம்ம திருத்துவோம்? தப்ப திருத்துனா தானே அது மாறும். நம்ம பொறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் திருத்தாமயே வச்சிருந்தா அது எப்படி வந்து மாறும்? மாறாது இல்லையா? ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொன்னா பார்க்கணும். ஓ! இந்த இடத்துல இப்படி இருக்கு. இது மனசுல இது இப்படி தப்பு இருக்கு. ஓ! இது வந்து எனக்கு பிடிச்சத வந்து அவங்க வந்து எதிர்த்து பேசிட்டாங்க. சரி, அவங்க அப்படி பேசட்டுமே.
இது வந்து எனக்கு பிடிக்காம இருக்கு. இத வந்து அவங்க எதிர்த்து பேசிட்டாங்க. சரி, இந்த நிலையில இப்பதான் அறிவ கொண்டு வரணும் இந்த இடத்துல. இத நான் வந்து எப்படி பண்ணியிருக்கலாம்? இத வந்து நான் தப்பா தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். சரி, இத நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணா சரியா இருக்கும்? இப்பதான் அறிவு அங்க வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி அறிவு அங்க வேலை செய்யல. அது வந்து வந்து அவங்க சொன்னதுக்கு ரெஸ்பாண்டா வந்து எனக்கு டப்புன்னு கோவம் வந்துருச்சு. அந்த இடத்துல அறிவு வேலை செய்யும். செய்யும்போது, ஓ! எனக்கு வந்து இவங்க வந்து வேணும்னு இத பண்றாங்களா? இல்ல வந்துட்டு அம் அறியாமையில இத பண்றாங்களா? இல்ல ஈகோல இத பண்றாங்களா? இல்ல அவங்களுக்கான புரிதலே இத பத்தி இல்லையா? அப்படி வந்து நம்ம அவங்கள நோக்க ஆரம்பிப்போம். அது என்ன வழியில அது வருது அப்படிங்கிறத நோக்க ஆரம்பிப்போம். இவன் வேணும்னே என்ன ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அ அவன் கேட்கறான் அப்படின்னா, நான் அத பெருசா கண்டுக்க தேவையில்ல. இவங்க அறியாமையில சொல்றாங்கன்னா, நம்ம இத கோபப்பட்டு அர்த்தம் கிடையாது. அது வந்து அவங்க அறியாமையில பண்றாங்க. ஒண்ணு நான் எடுத்து சொல்லணும். இல்லன்னா அத கடந்து போகணும். அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேற மாரி ரியாக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அது நடக்கும் நம்ம லைஃப்ல. நம்மள வந்து எவனோ ஒருத்தன் திட்டுவான், நமக்கு கோவம் வராது. என்னடா இது! ஒருத்தன் திட்டுறான், நமக்கு கோவம் வரல. சம்திங் ராங். ஆக்சுவலா சம்திங் ரைட். அப்பதான் வந்து என்னமோ வேலை செய்யுது நம்ம மண்டைக்குள்ள. நம்ம போட்ட எஃபோர்ட் வேலை செய்யுது. ஓகே. என்னமோ மாற்றம் நமக்குள்ள வந்திருக்கு. ஏன்? அது வந்து இது எல்லாமே வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கும். அவ்ளோ வேகத்துல நடக்கும். ஏன்னா, ஒரு எண்ணம் தோன்றி மறையுது. அந்த இதுலருந்து கோவம் வருது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மைன்யூட் மேக்ரோ செகண்ட்ஸ்ல நடக்கும். அப்போ வந்து இந்த தியானம், அ அப்புறம் இந்த சுய விசாரணை இதெல்லாம் வந்து இங்க தான் ஹெல்ப் பண்ணும். அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல நம்ம வந்து அந்த கோபப்படாம ஒரு செகண்ட் யோசிப்போம். அப்போ வந்து நம்ம வந்து வேற மாரி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதுதான் முதல் வெற்றி. ஸோ இந்த மாரி நம்ம இது எல்லாத்துக்குள்ளயும் இது நடக்கணும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் இது வந்து நடக்கும். அப்ப பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியும். ஓ! நம்ம இதுல மாறியிருக்கோம். நம்ம முன்னேறியிருக்கோம். இப்ப வந்து வெறுமனே வந்து உட்காந்து காலையில கிளாஸ கேட்டுட்டு, அ ஐயா ஏதோ சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தனால எந்த யூஸ் இல்ல. எனக்கு என்ன யூஸ்? நான் என்ன முன்னேறினேன் இதுல? வந்து நம்மள தான் நம்ம பார்க்கணும். நம்ம போயிட்டு நமக்காக இப்ப நமக்கு பசி எடுத்தா நம்ம தான் சாப்பிடணும். இப்போ என்னதான் குடும்பங்களா இருந்தாலும், அண்ணா, தம்பி, மனைவி, மக்கள் யாராக இருந்தாலும், அவங்களோட இத வந்து நான் தீர்க்க முடியாது இல்லையா? என்ன தான் என்னால மாத்த முடியும். அவங்கள வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க இது பண்ணலாம். ஆனா அத நான் தானே பண்ணணும். எனக்கானத நான் தானே பண்ணணும். அப்போ வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ்ல இது பண்றத எடுத்துட்டு நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ள மாற்றம் வரணும். மாற்றம் வந்து நம்ம வந்து அந்த ஐயா சொல்லுவார் இல்லையா? நம்ம உடல் ஆரோக்கியத்தோடையும், மன ஆரோக்கியத்தோடையும், ஆன்ம ஆரோக்கியத்தோடையும், நல்ல செல்வ செழிப்போடும், நல்ல குடும்ப உறவுகளோடும் வாழ்ந்து இறைவன அடையணும் அப்படிம்பார் இல்லையா? அத அட்டெயின் பண்ணணும். அப்புறம் அட்டெயின் பண்ணாம இதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம்? டெய்லி உட்கார்ந்து காலையில எந்திரிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாற்றம் வரணும் நமக்குள்ள. இது வந்து இந்த அளவுக்கு நம்ம நுணுக்கி, 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 நுணுக்கி உள்ள போகணும். அந்த மனசுக்குள்ள போயி, என்ன சப்கான்ஷியஸ் வந்து கிளியர் பண்ண முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் தியானம். அதுக்கு தான் கிறிஸ்டலு. நம்ம இது பண்ணிக்க முடியும். இப்ப வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்டலு, கேசியம் வந்து அதுவே எல்லாத்தையும் அந்த குப்பைய அள்ளுற மாரி அத அள்ளிட்டு போயிடும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லன்னு நெனைக்கிறாங்க. அது அப்படிலாம் பண்ணாது. அது வந்து நம்மள வந்து அந்த ஃபோக்கஸ குடுக்கும். நம்ம தான் வந்து அந்த நெருப்ப வச்சு நம்ம தான் வந்து அந்த அறியாமைய எரிக்கணும். அப்பதான் அது நடக்கும். நம்ம வந்து சும்மா இது வந்து என்னன்னா, சுவிட்ச போட்ட உடனே லைட் எரியுது அப்படிங்கிற மாரி அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம தான் அந்த வேலைய செய்யணும். அதுக்கு வந்து அது எல்லாம் வந்து உதவும். அது எப்படி உதவுது அப்படின்னா, இன்னும் டீப்பர் லெவல்ல போய் பார்த்தோம்னா, நம்மளால வந்துட்டு அத அந்த மொமெண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணி, அந்த மொமெண்ட்ட அங்க நிறுத்தி, அத ஆராயக்கூடிய அளவுக்கு கூட நம்ம மைண்ட் இருக்காது. நமக்கு வந்து எண்ணங்கள் வந்து குவிஞ்சுகிட்டே இருக்கும். அதையெல்லாம் வந்து குறைச்சு, "ஓ! இந்த டெஸ்ட் எல்லாம் நீ பண்ணுப்பா" அப்படிங்கிற மைண்ட வந்து அது ஏற்படுத்தி குடுக்கும். அதுவே போயி, அதுவே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாமே அதுவே பண்ணாது. அது வந்து அதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். அதுக்கான சக்திய குடுக்கும். அதுக்கான தன்மையும், சூழலையும் ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்துட்டு அதெல்லாம் அழியும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அழியும்.
அழியும் போது நமக்கு வந்து அந்த தெளிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிறக்கும். தெளிவு பிறக்க பிறக்க நம்ம மாறுவோம். நம்ம லைஃப்ல அந்த மாற்றம் தெரியும். இப்போ எல்லாரும் சரி, நான் என்னையும் உட்படுத்தி தான் சொல்றேன். இன்னுமே அந்த நமக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. நம்ம இன்னும் தெளிவு அடைஞ்சு, 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 அடைஞ்சு நம்ம அந்த ஈகோலாம் இல்லாத அ நிலைக்கு போயி, நம்ம வந்து மனசு வந்து சாந்தமா, அ பக்குவமா மாறும். இப்ப இன்னொன்னு வந்து நான் இத சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். என்னன்னா, ஐயா வந்து சொல்லுவாரு, "இறைவன் வந்து அன்பானவன். அவன் உங்களுக்கு அருள குடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனா, நீங்க தான் அத வந்து கோட்ட விட்டுர்றீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இறைவன் வந்து அ இங்க இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் அவரு வந்து அந்த அருள் குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம எப்படி கோட்ட விடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் அன்னைக்கு கூட வந்து அது எப்படி நமக்கு லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். நான் இன்னும் இது கொஞ்சம் டிஃபரண்டான ஆங்கிள்ல சொல்றேன். இப்ப வந்து இறைவன் அருள் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் வருது. நம்ம என்ன பண்றோம், இறைவனோட அருள வாங்கி, அத வந்து கெட்டெண்ணமா வந்து மாத்துறோம். அத வந்து கோபமா மாத்துறோம். இப்ப வந்து நல்ல அருள வாங்கி, அத வந்து அத தப்பா வந்து நம்ம அத உருமாற்றம் பண்ணிடுறோம். அது வந்து அ உருமாற்றம் பண்ணும்போது, நல்ல சக்தி வந்து தீய சக்தியா மாறிருது. அது வந்து நம்மளையே வந்து நம்ம வந்து அவர் குடுக்குற அருள வச்சு, இப்போ நல்ல அழகான அந்த களிமண் இருக்கு. அதுலேருந்து நெறைய பொம்மைகள பண்ணலாம். நம்ம வந்து அத மாரி எது பண்றோமோ, அதுக்கு ஏத்த மாரியான விளைவுகள அது குடுக்குது. நம்ம தான் வந்து அவர் குடுக்குற அருள் எல்லாத்தையும் நம்ம வந்து தீய சக்திகளா மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம். இல்ல பாமா உருட்டி உருட்டி வச்சிருக்கோமா உள்ள. அப்புறம் அது வெடிக்க தான் செய்யும். வெடிக்க செய்யும்போது வலிக்க தான் செய்யும். நம்ம தான் அந்த தப்பு பண்றோங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளம். இப்ப என்ன பண்றோம், நமக்கு கோபம் வருது, பொறாம வருது. நம்ம இன்னொருத்தன தாக்குறதா நெனச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மேலேயே நம்ம தூக்கி போட்டுக்கிறோம். நம்ம இன்னொருத்தன் மேல கோவப்படும்போது என்ன ஆகுது, இப்போ வந்து சயின்டிஃபிக்காவே பார்த்தாலும், நம்ம பாடியில அந்த டைம்ல இன்னொரு நம்ம கோபமாகவோ, இல்ல எந்த விதமான பொறாமையாகவோ, இல்ல எந்த வித தப்பான இதுல இருக்கும்போது, நம்ம பாடியில சுரக்கக்கூடிய என்சைம் வந்து நெகட்டிவான என்சைம் சுரக்குது. நம்மள வந்து டிப்ரஷனுக்கு கொண்டு போகுது. அவன் நல்லா இருக்கணும், நல்லா இல்லையோ அது 2வது பட்சம். அப்ப அவன நம்ம திட்டுறோம், இது பண்றோங்கிறது 2வது பட்சம். நம்ம என்ன பண்றோம், அந்த நேரத்துல நம்மள நம்மளே டேமேஜ் பண்ணிக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இறைவனோட அருள் ஒரே மாரி தான் வருது. ஆனா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ டேமேஜ் பண்றோம்? அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அந்த ஆற்றல வந்து சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிறதுக்கான விஷயம். நம்ம வந்து எல்லாத்தையும் தப்பு தப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது தெரியவே இல்ல. இப்ப வந்து இது வந்து தவறுன்னு நான் சொல்லல. நமக்கு தெரியவே இல்லையே. அந்த அந்த புரிதலே இல்லைல்ல. அதனால வந்து நம்ம அத வந்து தப்பா பண்ணிட்டுருக்கோம். நமக்கு அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம், ஓ! இறையாற்றல் நமக்கு வருது. அ அதுவும் வந்து காலையில ஐயா காலையில எந்திரிக்க சொல்றாரு. அப்ப இறையாற்றல் நெறைய கிடைக்குது. நம்ம இறையாற்றல் வாங்குறோம். ஐயாவ பார்க்கும்போதும் அந்த இறையாற்றல் கிடைக்குது. கோயிலுக்கு போம்போது, இந்த மாரி நெறைய பாசிட்டிவான விஷயங்கள், மந்திரங்கள் சொல்லும்போது, இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இறையாற்றல் வந்து நார்மலாவே கிடைக்குது. அது மத்த விஷயங்கள் பண்ணும்போது, அ அ இன்னும் கூட கிடைக்குது. அந்த இறையாற்றல தக்க வச்சுக்கணும். தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம வாங்கணும். அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. வாங்கிட்டு நம்ம உள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம புரிதல் வரணும். ஓகே, நம்ம வந்து இந்த பொறாமை, இந்த மாரி குணங்கள்லாம் பொறாமை, கோபம் இந்த மாரியான குணங்களெல்லாம் வந்து நம்மளோட இரையாற்றல வீணடிக்கிறோம். அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியணும். அப்போ புரிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி அத எப்படி வந்து சரி பண்றது? எனக்கு ஏன் கோவம் வருது? எனக்கு ஏன் பொறாமை வருது? ஏன் வருதுன்னு சொல்லிட்டு அத ஆராய்ச்சி பண்ணி அத கிளியர் பண்ணும்போது, அப்போ அந்த இரையாற்றல் அங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுறதெல்லாம் கம்மியாகும். அந்த மாரி நமக்குள்ள ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கும். அந்த எண்ண பதிவுகள் எல்லாம் நம்ம வந்து தியானம் பண்ணி, 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 பண்ணி நம்ம ஒண்ணும் ஸ்பெசிஃபிக்கா இப்ப வந்து என்ன சொல்றது? அ ஒவ்வொன்னா தேடி தேடி கண்டுபிடிக்கணும்லாம் இல்ல. நம்ம லைஃப்லயே வந்து தெரியும். டெய்லி எதுக்கு கோவப்படுறோம்? எது நம்மள டென்ஷன் ஆக்குது? எது நமக்கு தடையா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அத நெனச்சு நம்ம யோசிச்சு அப்படியே உட்கார்ந்தாலே நமக்கு வந்து அது நமக்கு புரிஞ்சிரும். ஸோ இந்த எண்ணத் தடைகள் எல்லாத்தையும் நீக்கி, 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 நீக்கி இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்பதான் ஒரு கட்டத்தில வந்து இரையாற்றல் வந்து நமக்குள்ள வந்து பெருக ஆரம்பிக்கும். பெருக ஆரம்பிக்கும்போது நீங்க கேட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட அக்சஸ் பண்றது என்ன? அம் அந்த உள்ள இருக்கிற இத வந்து இது பண்றதுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சுரும்.
அதுக்கு வந்து இதில் இந்த தடைகளெல்லாம் நம்ம தாண்டி போக வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தாண்டி போகும்போது ஐயா சொல்ற மாரி நீங்களும் மேல வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவர் மேல போனனால தான் சொல்றாரு. அவருக்கு வந்து தெரியுது, தெள்ளத் தெளிவா தெரியுது. இது எல்லாராலயும் செய்யக்கூடியது தான். இது எல்லாராலயும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கா? ஆனா நமக்கு இல்ல. உண்மை அதுதான். அடியாழத்துல வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கான்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஐயா மாரியெல்லாம் நம்மளால முடியுமா? அப்படின்னு தான் நம்ம உள்ள நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு தெளிவா தெரியுது. இது பண்ணக்கூடியது தான். இது ஒண்ணும் ஒ இதுக்கு வந்து தனியா மூளையில வந்து ஒரு நரம்பு கூட இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. அதே நரம்பு தான், அதே மூளை தான். நமக்கு செய்ய தெரியல, அவங்க செஞ்சுட்டாங்க அவ்வளோதான். நம்ம வந்து அவங்களோட வழிகாட்டல்ல நம்ம புரிஞ்சுகிட்டு தெளிவடையும்போது, நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு அப்பதான் வரும். நம்ம அத பண்ணும்போது, ஓ! இது நம்மளாலயும் முடியும். நம்ம ஒவ்வொரு படியா அப்போ நம்ம எடுத்த உடனேயே நம்ம வந்து அ உயர்நிலைக்கு போணும் இல்ல. சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. அந்த நிலைக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம மண்டைக்குள்ள, நமக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுவோம். அத வந்து நம்ம இந்த பயிற்சிகள்லாம் பண்ண, நமக்கு அந்த நிலைகள் எல்லாம் எட்ட முடியும். அதை எட்டி நம்ம இன்னும் மேல்நிலைக்கு போக முடியும். இது வந்து கான்ஷியஸ்னஸ் பத்தியானது. ஓகே. கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் எப்படி வேலை செய்யுது? இப்ப வந்து ஐயா சொல்லுவாரு, அம் இங்க நம்ம நெனைக்கிறது கூட, அம் மத்த இடத்துல மத்த நிகழ்வு நடக்கறதுக்கான காரணங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ம் இந்த போர் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா? இது வந்து எடுத்தவுனே அப்படியே நடந்துறாது. இப்போ வந்து ஒரு தலைவன் இருக்கான், இன்னொரு நாட்டு தலைவன் இருக்கான். ஓகே, இது நம்ம போர் நடத்திடலாம்னு அவங்க முடிவு பண்ணா, அப்படிலாம் நடத்த முடியாது. அப்படி நடக்காது. அது வந்து இயற்கை சட்டத்துல அது மாரி கிடையாது. என்ன நடக்குது? பேக்கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, முதல் வந்து இந்த அம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இத எடுத்திருக்கேன். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல இந்த போர் இத வந்து எடுத்துப்போம். சரி, இப்போ வந்து அ எடுத்த உடனே அத வந்து அவனுங்க வந்து செஞ்சாங்களா? இல்ல. என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை வந்து அந்த அளவுக்கு அஜிடேட் ஆயிருக்கணும். அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த போர் சூழல் வந்து வர வைக்கணும்னு அவங்களுக்கே தோன்ற அளவுக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து இயற்கையில நடக்குதா? இல்ல செயற்கையா நடக்குதா? இது யார் பண்றா? அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, 2 வகையான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெளிவா கிடைக்கும். இந்த கிரக சூழல்களை பொறுத்தும், அ இந்த ஜோதிடங்களை பொறுத்தும், இந்த ம் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ பொறுத்தும், அங்க வந்து ஒரு அ ஒரு போர் நடக்கறதுக்கான சூழல வந்து இயற்கையே உருவாக்குது. அப்படிங்கிற ஒரு கோணத்திலயும் அது வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகும். அதே விஷயத்த வந்து அ இந்த வல்லாதிக்கங்கள் இருக்கு இல்லையா? அதே இத வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க. ஓ! இந்த மாரி சூழல்ல, இந்த டைம்ல இது நடக்கறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. அத நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, அத அவங்களும் பயன்படுத்துவாங்க. அத எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இப்போ வந்து அங்க இருக்கிற மனநிலைய வந்து மாத்தணும். இப்ப எல்லாமே வந்து எ மனிதனோட மனநிலையினால தான் மனிதனோட எண்ணங்கள் தான் இந்த உலகம். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அத்தன விஷயங்களுக்கும் மனிதன் தான் காரணம். ஐயா கூட சொல்லுவாரு. நீங்க நெனைக்கிற மாரி இந்த இயற்கை சீற்றங்களுக்கும், இங்க நடக்கக்கூடிய நல்லது, கெட்டதுக்கும் அனைத்துக்கும் மனிதனோட எண்ணம் தான் காரணம். ஸோ அது வந்து டீட்டெயில்டு அது பெரிய டாபிக்கு. பட் அங்க இப்போ போர் நடக்கிற இத மட்டும் நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுவானுங்க அப்டின்னா, இப்ப அந்த 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குதுன்னா, அந்த மக்களுடைய மனநிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அ தூண்டுவானுங்க. வந்து அந்த அந்த மக்களோட மனநிலை வந்து அந்த வெறி புடிச்ச மனநிலை வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு மாத்துவாங்க. எப்படி என்ன அதுக்கு என்னென்ன வேணா பண்ணுவானுங்க. மீடியாவ வச்சு அவங்க இது மாரி தப்பா பண்றாங்க. இந்த நாடு வந்து நம்மள பத்தி தப்பா பேசிருச்சு. நம்மளுடைய விழுமியங்கள் எல்லாத்தையும் பத்தி தப்பா பேசுது. நம்மளுடைய இத பத்தி பேசுது. நம்ம கடவுளை பத்தி தப்பா பேசிருச்சு அப்டிம்பான். அப்புறம் இவனே வந்து ஆள் செட் பண்ணி எவனோ ஒருத்தன போட்டு தள்ளிட்டு நம்மளோட ஆள போட தள்ள வச்சுருவானுங்க எப்படியாவது ஒண்ணு பிளான் பண்ணி. இத வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இவங்க நம்ம நம்ம ஆட்கள கொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து மனம் வந்து கொந்தளிக்கும் இல்லையா? இது வந்து அநியாயமா இப்படி கொடுமைப்படுத்துறான்னா, இது 2 பக்கமும் நடக்கும். இவன் பக்கம் இருந்து பார்க்கும்போது, வந்து நம்மள அவன் கொடுமைப்படுத்துறான்னு தோணும். அவங்க பக்கம் இருந்து பார்க்கும்போது, ஐயோ! நம்ம நாட்டுக்கு மக்களை இவன் கொடுமைப்படுத்துறானே அப்படின்னு தோணும். அப்போ கொந்தளிப்பு நிலைக்கு கொண்டு வருவானுங்க மக்களுடைய நிலை. மக்கள் போய் கத்தி எடுத்துட்டோ, இல்ல இத போய் எடுத்துட்டோ போய் சண்டை போட போறதில்ல. அந்த நிலைக்கு கொண்டு வரணும். அந்த நிலைக்கு கொண்டு வந்து
அந்த போர் சூழலுக்கு அந்த மக்களே விரும்புற மாதிரியான நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போரே நடத்துவானுங்க. அதுக்கு பின்னாடி இவ்ளோ வேலை பண்ணுவானுங்க. அவனுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா பின்னாடி நெறைய விஷயங்கள் பண்ணுவானுங்க. மீடியால இருந்தும், அவங்கள மனநிலை இப்ப வந்து நீங்க வந்து ஒரு கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு தெளிவு பெற்றவங்களா இருக்கீங்கன்னா, இது ஏன் நடக்குது? இந்த மாரி ஏன் நியூஸ் போடுறான்? இந்த நியூஸ் உண்மையா? பொய்யா? இவனுக்கு எப்படி தெரியும்? ஏன் இது எல்லா இடத்துலயும் வருது? அ அ அப்படிங்க நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இது எதனால வருது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது எப்படி? இது உண்மையா? பொய்யா? இவன் எப்படி இத சொல்றான்? இவன் அங்க பண்ணாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய கேள்விகள கேட்போம். ஆனா என்ன இப்ப நம்ம சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அத அப்படியே நம்புவான். எந்த கேள்வி எதுவுமே இருக்காது. அவன் அப்படி பண்ணிட்டானா அவ்வளோதான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொந்தளிப்பு நிலைக்கு போயிருவாங்க. அந்த மாரி மக்கள் ஃபுல்லா கொந்தளிப்பு இப்ப வந்து என்ன ஆயிட்டிருக்கு அப்டின்னா, உலகம் முழுக்க இந்த கொந்தளிப்பு நிலைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம நம்ம ஒண்ணும் இல்ல. இப்போ உலக நியூஸுக்கெல்லாம் போக தேவையில்ல. நம்ம மீடியா, நம்ம நியூஸ எடுத்து பாருங்க. இப்ப இந்த ஃபோன வச்சு தான் நம்மள கண்ட்ரோல் பண்றானுங்க. அது இன்னும் டீப்பான இது. ஐயா கூட ஒரு டைம் சொல்லியிருக்காரு. சூசகமா சொல்லிட்டு வுட்டுட்டாரு. நம்ம அத திருப்பி கேட்கணும் ஐயாகிட்ட. ஃபோன வச்சு தான் உங்களுக்கு ஒரு 50, 60% ஆஃப் கர்மா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பர்மிஷன் இல்லன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாமே இதுக்குள்ள இதிலிருந்து வர ஃப்ரீக்வன்சி, அ அதுக்கப்புறம் இதுக்கு உள்ள நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில மேஜரான விஷயத்த அதுதான் முடிவு பண்ணுது. அது நமக்கு தெரிய மாட்டேது ஆக்சுவலா. நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு 3 நாள் ஃபோனே யூஸ் பண்ணாம இருந்து பாருங்க. அப்புறம் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கே புரியும். ஆனா நம்ம யாராலயும் வந்து 1 நிமிஷம் ஃபோன் இல்லாமயே இருக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாரி நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி அது ஐயா சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம அத பார்த்துக்கலாம். அது வேணாம். ஸோ அ இந்த மாரி நம்மள வந்து மேனிபுலேட் பண்றாங்க. மேனிபுலேட் பண்ணி தான் அந்த விஷயத்த அவங்களால சாதிக்க வைக்கும் தவிர, இப்ப 2 நாடு மக்களும் வந்து அன்பா இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களால போர் வந்து செய்ய வைக்க முடியாது. அவனே நெனச்சாலும் வந்து அது நடக்காது. அதுக்கான அவங்களுக்கும் சில தர்மங்கள் இருக்கு. இப்ப எப்படி வந்து அம் நல்லது பண்றதுக்கு இதுதான் தர்மம், இப்படி பண்ணணும்னு இருக்கோ, அதே மாரி கெட்டது பண்றதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அவங்க அத மீறி பண்ண முடியாது. அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவங்க அதெல்லாம் செஞ்சு தான் செய்றாங்க. அத மாரி தான் வந்து இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இது ஏன் கலிகாலமா இருக்கு? ஆ இது நமக்கு ஏன் இந்த இயற்கை சீற்றங்கள் வருது? இதுல எவ்ளோ வந்து இயற்கையா நடக்குது? எவ்ளோ செயற்கையா நடக்குது? ஆ அதுக்கப்புறம் இது இது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருமே பொறுப்பு. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலக மொத்தம் இருக்கிற அத்தனை பேரோட எண்ணங்கள் சேர்ந்து தான் இந்த உலகத்துல என்னென்ன நடக்கணும், நடக்கக்கூடாதுங்கிறத இயற்கைய வந்து முடிவெடுக்க அதுதான் வைக்குது. அதனால நம்மளும் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கிய காரணம். இப்ப எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வந்து தெளிவடைஞ்சு கிளியரா இருக்காங்களோ, எவனும் ஒரு பப்பும் வேகாது. எவனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அப்படி நடக்காது. ஏன்னா எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு என்ன சொல்றது? எல்லாம் அந்த மாரி ரொம்ப தர ரேட்ல தான் இருக்கானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாத மக்கள். நீங்க என்ன பண்ணாலும் அதனால தான் ஐயா சொன்னாரு, "நீங்க உலகத்த திருத்த நெனைக்காத, முடியாது. நீ உன்ன திருத்து. நீ திருத்தி இந்த சைக்கிள்லருந்து வெளில வந்து, நீ நல்லா இரு" அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. ஏன்னா ஏன்னா அந்த ஸ்டேஜ் வரும். நமக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் இது ஆக, ஆக, ஆக வந்துட்டு நம்ம அந்த ஸ்டேஜ் வரும். நம்ம இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துரும். ஸோ, அது மாரி கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ல நம்மளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறோம். நம்ம வந்து ஐயா ஒருத்தர் கணேசன் சார் கூட வந்து கேட்டிருந்தாரு. சார் அவங்க வந்து ஒரு 15 பேர் வந்து 22 பேர் வந்து உட்கார்ந்து ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தும்போது, நம்ம வந்து இவ்வளோ பேர் இருக்கோம். உட்கார்ந்து மாத்த முடியாதா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மாத்த முடியும் தான். ஆனா, அவங்க பண்றதெல்லாம் வந்துட்டு ஏதோ சாதாரண குப்பனோ, சுப்பனோ வந்து பண்றது கிடையாது. அங்க உட்கார்ந்து பண்றவங்கலாம் இந்த சித்தர்கள் ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்க நெகட்டிவ் சித்தர்ஸ் அவங்க. அவ்வளோதான். அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறவன் தான் பண்றான். நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையிலேயே டங்கு வர வந்துருது. நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம். நம்ம உட்கார்ந்து அப்படியே வந்து இத மாத்தி இது பண்ற அளவுக்கெல்லாம் நம்ம மாறல. ஆனா பாசிபிளா? அப்படின்னா பாசிபிள். பண்ண முடியுமான்னா முடியும். ஆனா நம்ம
மேலும் மேலும் வரணும் இல்லையா? ஏன்னா அவனுங்க அது அவங்க இருக்கிற ரேஞ்சே வேறங்க. அவங்க வந்து எங்கேயோ நம்ம வந்து கனவுல கூட கற்பனையில கூட எட்டாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றது? பிரபஞ்சத்தையெல்லாம் தாண்டி அந்த மாரி ஒரு இறைவனுக்கு வந்து ஈக்குவலான பவர்ல இருக்கிறவனுங்க அவனுங்க. அது தம்பி, நம்ம இன்னும் சொல்லுங்கம்மா. நல்ல ஞான புரிதல். சின்ன வயசுல இவ்வளவு ஞான புரிதல் உங்களுக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் தான் இதெல்லாம் போய் கத்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க வளமுடன் இது கிளாஸ்லாம். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா எனக்கு யாருமே சொல்லி தரல அப்போ. இது நல்ல ஒரு இடத்துல இல்லம்மா. இது ஒரு ஆமாமா. இடத்துல சொல்லி நான் தரல. நான் இங்க கேகே நகர்ல கத்துட்டேன். அப்ப எவ்வளவு வருஷம் சரிங்க. முன்னாடி. இப்ப என்ன கேட்கிறேன்னா, இப்ப கலெக்டிவ் சொல்றீங்கல்ல நீங்க. இப்ப ஆமாம்மா. அந்த சித்தர்கள் லெவல்ல இருக்கிற நெகட்டிவ் ஆள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறீங்க. பண்றாங்கன்னு ம். புரியுது நம்மளுக்கு. அவங்களால ம். தான் அவங்களுக்கு இந்த பாதிப்பு வராதான்னு கேட்கிறேன். அதான் வருமா இல்லையா? சொல்றேன்ல. இப்போ என்னன்னா, இப்போ இப்ப நமக்கு என்ன எந்த ஒரு ரூல்ஸ் இப்ப இறை சட்டத்துப்படி எந்த ம். ஒரு நெகட்டிவ் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வருதா இல்லையா? இறை கரெக்ட்டு தாம்மா. சட்டத்துப்படி. அப்ப ம். அவங்களுக்கு மட்டும் வராதான்னு கேட்கிறேன். அவங்க எப்படி ஆ. தப்பிச்சுப்பாங்க? அதுதான் சொல்றேன். இப்போ ஐயா வந்து சொல்லுவார் இல்லையா? அந்த இங் யாங் தத்துவம் அ சொல்லுவார் இல்லையா? நல்லதுன்னு ஒண்ணு தான், கெட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு. அதே மாதிரி இது ஆண், பெண், இரவு, பகல், நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இல்லையா? இப்போ வந்து சிவம்ங்கிறத ஒரு பக்கம் எடுத்தோம்னா, சத்தின்னு வந்து இன்னொரு பக்கம் எடுப்பாங்க. அது வந்து அதுதான் மாயை. அதுதான் மாயா சக்தி. அந்த மாயா சக்திக்கு வந்து அ ஒரு அத வந்து ஒரு பெண்ணாக கருதுறாங்க. அந்த சக்தி தான் வந்துட்டு அந்த சக்தியின் அ அ வழிகாட்டல்ல தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவங்களுக்கும் சில தர்மங்கள் இருக்கு. அவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான தர்மம் அது. அது அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாரிலாம் இருக்கு. இது வந்து ஐயா வந்து சொன்னா இன்னும் கரெக்ட்டா இருக்கும். நான் சொன்னா அது வந்து சரியா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். இது ஐயா கிட்டயே நம்ம கேட்போம். இந்த கேள்விய நம்ம வச்சுப்போம். நம்ம இத ஐயா கிட்ட கேட்போம். சிறப்பு சரிங்களாம்மா? சார், சிறப்பு. ஓகே, ஓகே. ம், ம். ஆம். இன்னும் இருக்கிறது. இதுல ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நாம இன்னும் மத்த டாபிக் எல்லாம் இருக்கு. இன்னும் நெறையா அந்த எப்படி வந்து இந்த சிவிலைசேஷன வந்து எப்படி வந்து இது பண்ணாங்க. அ அப்புறம் வந்து நமக்குள்ள இந்த ஐடியாலஜி வந்து சரி ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்விதான். சரி ஏன் எல்லாம் தப்பாவே இருக்கு? யார் இந்த தப்ப வந்து கிரியேட் பண்ணா? அதுவே தப்பா இருக்கா? இல்ல யாரோ இப்போ இந்த வாழ்க்கை இருக்கு. இது ஏன் எல்லாம் குப்பையா இருக்கு? எல்லாம் தப்பா இருக்கு. யாராவது வந்து என்ன எய்தர் கிரியேட் பண்ணியிருக்கணும். இல்ல இயற்கையாவே அது தப்பா இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி நல்லதுன்னு ஒண்ணு நான் வந்து ஐயா சொல்லிக் குடுக்குறாரு. இந்த மாரி நல்லது. நல்லதெல்லாம் எங்க ஒளிஞ்சு போச்சு? ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேது? ஏன் எல்லாமே தப்பாவே இருக்கு? அத யார் பண்றா? அப்படின்னு யாருக்குமே நமக்கு தோணவே இல்ல இவ்வளோ வருஷமா. ம் எப்படி இது ஏன் எல்லாமே தப்பாவே இருக்குது? சிஸ்டம் தப்பா இருக்குது. கல்வி முறை தப்பா இருக்குது. உண்ணும் உணவு தப்பா இருக்குது. குடிக்கிற பால் தப்பா இருக்குது. உடைகள்ல வந்து நல்ல உடம்புக்கு ஏதுவான உடைகள் இல்லாம அது தப்பா இருக்குது. உண்ணும் உணவு இதா இருக்குது. கிளைமேட்ல வந்து நெறைய விஷயங்கள் மாறுது. இதெல்லாம் யார் மாத்துறா? ஏன் பண்றாங்க? அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? நம்ம இங்க தானே இருக்கோம். நமக்கு தானே எல்லாம் நடக்குது. இதெல்லாம் யார் பண்றாங்க? ஏன் அதுவே தப்பா இருக்குதா? இல்ல ஏன் ஏன் பண்றானுங்க? எதுக்கு பண்றானுங்க? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இல்லையா? அத அப்படியே நோண்டி, 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 நோண்டி போகும்போது அதுக்கான பதில் வந்து கிடைக்கும். அத வந்து நம்ம தரோவா பார்ப்போம். அம் அ எப்படி இதெல்லாம் பண்றானுங்க? நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் இந்த இயற்கையில வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, அத கூட வந்து அ மெக்கானிக்கலா பண்றக்கு சிஸ்டம் கொண்டு வந்துட்டானுங்க. அவங்க நெனச்சா வந்து ஒரு இடத்துல வந்து வறட்சிய உண்டாக்க முடியும். அவங்க நெனச்சா வந்து ஒரு இடத்துல வெள்ளம் வர வைக்க முடியும். அவங்க நெனச்சா வந்து சுனாமி உண்டாக்க முடியும். அவங்க நெனச்சா பூகம்பத்த உண்டாக்க முடியும். நிலநடுக்கத்த கொண்டு வர முடியும். அவங்க நெனச்சா வந்து பனி பொழிய வைக்க முடியும். அவங்க எல்லாம் நெனச்சா பண்ண முடியுங்கிற மாரி டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம இன்னும் வந்து அ இப்படி குளோபல் வார்மிங் ஆகுது. ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா நம்மகிட்ட வந்து ஓட்டம் இது வந்து அண்டார்டிகால ஓட்டை விழுந்துருச்சு. தண்ணி நீர் மட்டம் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ கதை விட்டுட்டு இருப்பானுங்க அவனுங்க. அவனுங்க நெனச்சா என்ன வேணா பண்ண முடியும். சரி இத்தன இத்தன தெரியுது அவனுங்களுக்கு.
ஒரு சாதாரண ஆளுக்கு நமக்கே இவ்வளோ தெரியும் போது, அவ்வளோ மேல உட்காந்துருக்கிறவனுங்களுக்கு, அவ்வளோ சயின்ஸ கையில வச்சுட்டு, டெக்னாலஜிய கையில வச்சுட்டு இருக்கிறவனுங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? எல்லாம் தெரியும். தெரிஞ்சு ஏன் சரி பண்ண மாட்டேங்கிறானுங்க? இப்போ ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. உலகத்துல இவ்வளோ மக்கள் இருக்காங்க. இவ்வளோ மக்கள் தொகை இருக்கு. ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பிரைமரி வேலை என்ன? ஒரு மனிதனுக்கு என்ன அடிப்படை தேவை? உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 தானே. இந்த 3யும் செஞ்சுட்டு தானே அவன் மறுவேலை பார்க்கணும். அவன் என்ன டேஷுக்கு வந்து வந்து அ மிலிட்டரியில கொண்டு போய் வந்து எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான். அது இப்ப எல்லா நாடோட அடிப்படை என்ன? சாப்பாடு, போட்டுக்க ஒரு துணி, இருக்க ஒரு இடம். அத வந்து இந்த கவர்மெண்ட்டுகளால குடுக்க முடியாதா? முடியும் தானே. ஏன் குடுக்க மாட்டேங்கிறானுங்க? எல்லாம் அதான் இதுக்கு அந்த கேள்வியெல்லாம் எழும்போது தான் வந்துட்டு, ம் ஏன் இப்படி எல்லாம் தெரிஞ்சு தான் பண்றானுங்க. தெரியாமல்லாம் இல்ல. இப்ப இந்த மெக்கானிக்கல் காலேஜ் சிஸ்டம் ஒரு கேடுகெட்ட சிஸ்டம்னு தெரியும். சா ஒண்ணும் இல்ல. சாதாரணமா கொஞ்சமா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் யோசிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். அத வந்து இவனுங்களால மாத்த முடியாதா? முடியும். பண்ண மாட்டானுங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் பண்றானுங்க. அது நமக்கு இன்னும் தெரியாம இருக்கே. அதுதான் கொடுமையா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா நமக்கு இது இன்னும் தெரியாம இன்னும் லூசா வந்து சுத்திட்டு இருக்கோமே! அதுதான் இன்னும் கொடுமையா இருக்கு. அதுதான் இப்போ உலகத்துல மக்கள் இன்பமா வாழ்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுல வந்து ஒரு 5% மனுஷன் யோசிச்சா கூட எல்லாருமே இன்பமா வாழலாம். இப்போ உணவு பிரச்சனைய உலகத்துல தீர்க்க முடியாதா? ஆப்பிரிக்கால எத்தன பேர் உணவு இல்லாம சாவறான்? பண்ண முடியாதா? இப்ப இங்க விளைவிக்கிறதெல்லாம் என்ன எடுத்து என்ன பண்றானுங்க? குழி தோண்டி புதைச்சா வைக்கிறானுங்க. கொண்டு போய் குடுக்க வேண்டியது தானே! குடுக்க மாட்டானுங்க. அது எல்லாமே எல்லாமே பண்ண முடியும். ஆனா வந்து அதான் ஐயா சொல்றாரு இல்லையா? எதையுமே மாத்த முடியாது. அதுதான் ப்ராப்ளம். மனுஷன் நெனச்சா பண்ணலாம். ஆனா நெனைக்க மாட்டான். ஓகே ஏன்னா சார். மனுஷனுடைய சார் சொல்லுங்க சார். முகேஷ் சார் வணக்கம். சொல்லுங்க சார். ஓகே. கருணாநிதி மலேசியா. சொல்லுங்க சார். ஓகே. நீங்க ஆரம்பத்தில் உங்களுடைய அந்த உரை ஈர்த்தது என்ன? அதாவது இந்த சிவிலைசேஷன் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். ஆரம்பத்தில் நாம வந்து அறிவார்ந்த சமுதாயமா இருந்திருக்கிறோம், சித்தர் நெறியில இருந்திருக்கிறோம், குருகுலம் இப்படிலாம் இருந்து ஒரு சிறப்பா இருந்திருக்கிற ஒரு சூழல்ல இவங்க ம், வந்து ம். நம்மளை மாற்றக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டிருக்கணும்? அந்த மாதிரி சார். ஒரு அறிவார்ந்த நிலையில இருக்கிற நாம அறிவு ம், நிலையை இன்னும் அதிகரிச்சே போகணும். ஆனா அறிவில்லாத ஒருத்தன் வந்து நம்ம அறிவை வந்து மாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டதுக்கு இது என்ன காரணம்? இது கர்மாவா? நம்ம இப்படிதான் அனுபவிச்சு இது எல்லாத்தையும் கடந்து போகணுமா? இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நாம எல்லாத்தையும் பெறுவதற்கு முயற்சி பண்றோம். இந்த மாதிரியான அற்புதமான கருத்தை நம்ம நம்ம மத்தியில உள்ளவங்ககிட்ட போய் ஏன் குடும்பத்துல சொல்லும் போது கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை. அது இல்லை, அறவே இல்லை. இப்போ நாம் கூட நேற்று செவ்வாய்க்கிழமை கிளாஸ் நடத்துகிறோம். இப்போ இந்த ம், கருத்தெல்லாம் ம், சொல்லும்போது அப்போ யார் கடவுள்னு பார்க்கும்போது நமக்குள்ளே தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு ம், ம். எல்லாம் 99% வெளியே தானே வச்சு தேடிட்டு இருக்கிறோம். ஆமா. இன்னைக்கு இந்த நமக்கு தெரியல. சூழல் எல்லாமே மாறி அப்படித்தானுங்களா ஐயா இருக்கு. ஆக அதுதான் நான் என்ன நீங்கள் சொன்னதுலேருந்து பார்க்கும்போது எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. அறிவா ம். இருந்த ஒரு சமுதாயம் அறிவு கெட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதை திருப்பி கொண்டு வரதுக்கான சூழல் எவ்வளோ காலம் எடுக்குன்னு தெரியல. ஆனால் திருப்பி ஏன் கொண்டு வர முடியாதுங்கய்யா. நம்ம வந்து ஆ, நம்மளால பண்ண முடிஞ்சது என்னன்னா, நம்ம வந்து நம்ம நாமே தேடிட்டு நம்ம மாற்றிக்கணும். போக முடியும் அவ்வளோதான். ஏன்னா, ஆ, நான் தான் சொன்னேன்ல இது வந்து ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். இது வந்து 1 நாள்ல, 2 நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. இப்போ இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது வந்து ஒரு 100 வருட காலத்திலேயோ, இல்ல வந்து 200 வருட காலத்திலேயோ வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட காரியங்கள் இல்ல. இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி திட்டமிட்டு இத செயலாக்கம் இப்ப பண்றாங்க. அவ்வளவுதான். அப்ப இது நம்ம வந்து கர்மான்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிக்கிறோம் ஐயா. இதெல்லாம் நடந்தா கர்மான்னு இது கர்மா இல்ல தான். சார். ஆ, இல்ல சார். கர்மா அப்படிங்கிறது மாரி இல்ல சார். அம் இது வந்து இன்னும் டீப்பர் இது சார். இது வந்து எப்படி சொல்றது? மேபி ஐயா வந்து இன்னும் டீப்பரா வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாரி நான் சொல்ல முயற்சி பண்றேன். இது வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா? இப்ப வந்து கிருஷ்ணர் இருந்த காலத்திலேயே வந்துட்டு இந்த போருக்கு அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இத மாதிரி வருங்காலங்கள்ல இன்னும் நெறைய வரும். அப்ப ம், வந்து மனிதர்கள் எப்படி இத காத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு சொல்லியிருக்காரு.
அது எப்படின்னா, அப்ப இருந்தே இந்த தீய சக்திகள், கெட்டதுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாயா சக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அத அவங்கள அரக்கர்கள் என்ன வேணா எடுத்துக்கலாம். இந்த ஐயா சொல்ற மாரி இரட்டை தத்துவம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அவங்களுக்குன்னு இத கெடுக்கணும் அப்படிங்கிறதே பொழப்பு. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. அதுக்குன்னு தலைவர் இருக்காங்க. அதுக்குன்னு கடவுள் இருக்கு. அது எல்லாமே இருக்கு. அத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது இப்ப இல்ல. இது அந்த காலத்துலருந்து அவங்க செஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. அப்ப அ சித்தர்கள் ஆட்சி நடந்ததுனால, இந்த எல்லாம் தெளிவா இருந்ததுனால, அவங்கள ஜெயிக்க விடல. ஆனா அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க போக, 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 போக நம்ம எங்க வீக் ஆறோமோ, நம்ம கொஞ்சம் மந்தமாறோம் இல்லையா? அந்த டைம போட்டு அடிச்சு சாத்திட்டாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருக்காங்க. 1 நாள், 2 நாள்ல இல்ல. ஆயிரக்கணக்கான வருடங்களா முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி அவனுங்க இந்த விதத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கானுங்க. அவங்கள நம்ம முகேஷ் சார், பாராட்டணும். முகேஷ் சொல்லுங்க மேடம். சார், இடையில சொல்லுங்க ஒரு மேடம். விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரிதான் இந்த கெட்ட சக்திக்கு ம். தலைவரா இருந்து அந்த ஹெட் ப்ரீஸ்ன்னு வாங்கல, ம். அவருக்கு கீழே நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். எப்படி எந்த ஓகே. சூழ்நிலைன்னா அவர் நிறைய அவருக்கு நிறைய வேலை கொடுத்திருக்காங்க. அதாவது அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த தீய சக்திகளுக்கு. அவர் வாய்ப்புகளா கொடுக்கறதுக்காக. சோ ம். அவரு தான் ம். ஹெட் ப்ரீஸ்ட் தான் எல்லா சர்ச்சையும் செஞ்சிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த புவர் கண்ட்ரி இருக்குல்ல, ம். புவர் கண்ட்ரில இருந்து பிளட் இது சேர்த்து கொடுக்கணும் அவருக்கு. ம். 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 அவங்களோட காரியம் அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அவங்க புவர் கண்ட்ரில இன்சிடென்ட்ஸ் நடக்குதுல, இந்த ட்ரெயின் விபத்து, இந்த சோல்ஜர்ஸ் ம். நம்மளுக்கு பார்க்க அது விபத்தா தெரியுது. ஆனா அந்த ரத்தத்தெல்லாம் அவங்க பலிக கொடுக்கணும். ம். அது ம். ம். அசைன்மெண்ட். அப்படி ம். அவர் ம். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க குடுக்க குடுக்க இப்ப ஒரு 10% குடுக்குறாங்க, சக்சஸ் ஆக்கிறாரு. 20% குடுக்குறாங்க, சக்சஸ் ஆக்கிறாரு. 30% குடுக்குறாரு, சக்சஸ் ஆக்கிறாரு. அந்த 30% தாண்டி போகும்போது அவரே ஒரு லெவல்ல ஹை லெவல்ல ஆயிடுறாரு. ஹை லெவல் ஆகும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவரை கூறு போட்டு இவரோட பிளட்ட நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு இன்னும் எனர்ஜைஸ் வந்துரும் அப்படின்னுட்டு அவரையே அந்த முடிவு பண்ணிடுறாங்க. அது கடவுள் ஏதோ கருணை கட்டி அவர் மாத்தி வச்சிடுறாரு. அந்த 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 டெத்தோட அந்த பார்டர் லைனுக்கு வர வரைக்கும் அவரை டார்ச்சர் பண்றாங்க. ம். ஆனா ம். கடவுள் காப்பாத்தி இப்படி இருந்தத அப்படியே மாத்தி ஜீசஸ்க்கு சர்வீஸ் பண்ண வச்சிடுறாரு. அப்ப காட்க்கு ப்ரீஸ் ஆயிடுறாரு. காட்டுக்கு ப்ரீஸ் ஆகுது. இப்ப அவர் கரண்ட் மூமெண்ட் காட்க்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நிமிஷம் ஒரு செகண்ட்ல அந்த காட்டோட ஸ்பாக் வரும்போது அவருக்கு பின்னால இருந்த அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தெரிச்சு போயிடுச்சான். ஒரு சின்ன பிள்ளை தான், ஒரு 7 வயசு பிள்ளை அவர்கிட்ட காட்டோட வேர்ட்ஸ் சொல்லும் போது அந்த பவர் எல்லாம் தெரிச்சு போனதையும் அப்பதான் அவர் உணர்ந்திருக்காரு. நம்ம இப்ப இருக்கிற பவர் தான் ஹை லெவல் நினைச்சிருந்தோம். ஆனா உலகத்துக்கே கடவுளோட பவர் தான் பெருசுன்னு. இது அந்த இன்னும் நிமிஷம் டீப். அதான் இது ரொம்ப டீப்பா போகும். நான் அதெல்லாம் சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஐயா அத சொல்லணும். இல்ல நம்ம அது இத இல்ல இது நான் ஒரு பேசுறது கதையா தான் சொல்றேன். கதையா தான் சொல்றேன். கரெக்ட், கதையா சொல்ல கரெக்ட், அவருக்கு கரெக்ட். புரியும். நீங்க அப்ப சொல்றது அவங்க கரெக்ட் தான் புரியுது. மேடம். ம். கதையா கரெக்ட். போவோம். நீங்க இப்ப அவர் ப்ரீஸ்க்கு சர்வீஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு கீழே பை சான்ஸ் எனக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப படிக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு படிப்பு ரொம்ப இல்ல. அவருக்கு ம். நேருக்கு நேரா நான் அவர் கூட இருந்து சர்வீஸ் பண்ணும்போதுதான் அவரோட தன்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அவர்கிட்ட இருந்து கிளாஸ் எடுக்க வேண்டி வந்துச்சு. அவர் இப்போதைக்கு ப்ரீஸா இருக்காரு. ம். ம். உங்களுக்கு தலைமை இவரா இருந்தவரு இப்ப ப்ரீஸா இருக்கிறாரு. சோ அவரு இப்ப என்ன ம். சொல்றாரு, கடவுள் தான் எல்லாத்துலயும் மேலு. எந்த பவர் இருந்தாலும் அதுவும் கடவுளுக்கு கீழே தான் இருக்கு. ஆனா விட்டு வச்சிருக்காரு. நீ ஆடுற ஆ. வரைக்கும் ஆடு. ஒரு காலம் வரும்போது உன்னை நான் கயிறு போட்டு கட்டிடுவேன் அப்படின்னு. இதுதான் விஷயம். எல்லாமே ம். ம். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் பார்சல் தான். அது ஆமா. பார்சலை கம்ப்ளீட் பண்றது கடவுள் தான். ம். ம். அதனால கருணாநிதி நம்ம சார். ரொம்ப கருணாநிதி வணக்கம் சார். சார். சொல்லுங்க சார். சான்ஸ். சொல்லுங்க 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 குழந்தைகள் சார் சொல்லுங்க ஏதோ கேள்வி கேட்டு சார். அதான் சார். கருணாநிதி சார், இது மாதிரி நிறைய உள்ள டீட்டெயிலா நிறைய இருக்கு சார். அது இப்போதைக்கு வேணான்னு பாக்குறேன்னு ஐயாவே அந்த டாபிக் எல்லாம் டச் பண்ணல. அதுக்கு முன்னாடி இது டச் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதனாலதான் கண்டிப்பா வேணாம். நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க முகேஷ் சார். அதாவது ஐயாவோட இதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. ஒரு லைட்டா ஐயா எதை டச் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நல்ல கோட் பண்ணி நீங்க சொல்றீங்க.
ஸோ சிறப்பா இருந்தது. இதை பத்தி நம்ம மறுபடியும் பேசுவோம். நம்ம 6:55 ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் நாளையில இருந்து வந்து இந்த ரிவ்யூ கேட்கறது ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுங்க. யாரெல்லாம் நாளைக்கு பேசுறதுக்கு உங்களுடைய கேசிஎம் நீங்க யூஸ் பண்றீங்க, கிறிஸ்டல் யூஸ் பண்றீங்க, உங்களுடைய பயன்கள் நீங்க எப்படி அது உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஏதாவது ஆயிருக்கா, இல்ல சில பேருக்கு நடக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு புரிதல் இருக்கு, என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நாளையில இருந்து அந்த ரிவ்யூ கேட்கலாம். அதுல ஒரு மினிமம் ஒரு 5 பேர் 6 பேராவது நீங்க எவ்ரிடே வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு ஐயா வகுப்புக்கு வரமாட்டாங்க. இல்ல எப்படி அங்கிருந்து பண்றாங்களான்னு தெரியல, அது சூழ்நிலை பொறுத்து மாறும். அதுக்கு நீங்க ஒரு 5 பேர் 6 பேராவது ஒரு லிஸ்ட் அவுட் கொடுங்க. யாரெல்லாம் நாளைக்கு சொல்ல போறீங்க அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குரூப்ல போட்டீங்கன்னா நாளைக்கு அதை ஆர்டர் பண்ணி வரிசையா சொல்ல வைக்கலாம். சோ இது பத்தி நம்ம மேலும் தொடரும். இறைவனுக்கு பாடலோட முடிச்சிடலாம். நன்றி நன்றி நன்றி. குழந்தைவேல் சார் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாரு சார். டைம் ஆச்சு விடுங்க, நாளைக்கு சரி. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. நன்றி நன்றிங்க. நன்றி சார். நன்றி. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். தப்பாது அணுளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மம் எல்லாம். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மம் எல்லாம் இறைவனை நீங்குவதில் அலந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மா அனுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி இணையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய்.
சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி சார். நன்றிமா, நன்றி. இறைவனுக்கு பாடல் பாடிய நன்றிங்க. மரகதவேல் அவர்களுக்கு நன்றி. முகேஷ் சார் ரொம்ப நன்றிகள் சிறப்பா ஐயா. இருந்தது வகுப்பு, ரொம்ப சிறப்பான வகுப்பா இருந்தது. அப்புறம் குழந்தைவேல் சார் உங்களுடைய கொஸ்டினை வந்து குரூப்ல போடுங்க தயவு செஞ்சு. அது மன்னிக்கணும், ஏன்னா நேரம் பற்றாக்குறையினால அதை இடையில நிறுத்துற மாதிரி ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நீங்க குரூப்ல அந்த கேள்வியை போடுங்க சார். நன்றிமா, நன்றி. எல்லா அனைவருக்கும் நன்றி. நன்றி அனைவருக்கும் ஐயா. நன்றி. ஐயா மிக்க நன்றிங்க நன்றிங்க சார். ஐயா. நன்றிங்க நன்றி ஐயா. நன்றி. சார். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. ஐயாலாம் இல்லைங்க. நன்றி 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 முகேஷ். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ முகேஷ் சார். நன்றி நன்றிங்க மேடம். தேங்க்யூ சார். உங்க நன்றி உரை தேங்க்யூ முகேஷ் சார். ஐயா மிக்க நன்றிகள். நன்றி நன்றிங்க நன்றிங்க சார். ஐயா. நல்லா இருந்தது, சூப்பரா அருமையா இருந்தது. பேசுறீங்க, சூப்பரா இருந்தது. அருமையா இருந்தது நன்றிங்க இன்னைக்கு நன்றிங்க உங்களுடைய வகுப்பு. நன்றிங்க ஐயா. முகேஷ் குருன்னு போடலாமா? சிறப்பா நடந்தது இன்னைக்கு. தம்பின்னு போடலாம். இல்ல, ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தேன் நான் இந்த மாதிரி எடுப்பீங்கன்னு. ஆமா சார், வீடியோல போட்டுவாங்க. இன்னைக்கு தேங்க்யூ சார். இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ரொம்ப நன்றி. இல்ல போக போக சிறப்பா இன்னும் நிறைய சொல்லலாம். ஐயா அதை ஆரம்பிக்கிட்டு எல்லாத்தையும். சிறப்பா இருந்தது முகேஷ் சார். சூப்பருங்க. நன்றி நன்றிங்க மேடம். நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அருமையா பண்ணீங்க. ஓகே, நன்றிங்க சார். நன்றிங்க மேடம். ஏசிஜியோக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. தம்பி வணக்கம். நன்றிங்க சார். சொல்லுங்க சார். அஸ்மா இது ஓகே.